வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சில விஷயங்களை பேசுறதுக்கு நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் பொது வழியில இந்த மாதிரி காணொலி பதிஞ்சு பேசலாமா அப்படிங்கறத 100 வாட்டி யோசிக்க வேண்டிய இருக்கு. ஏன்னா எல்லாத்த பத்தியும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கக்கூடாது. பட் பல பேர் பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூவை பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு பாரியவரோட காணொலி கீழே கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஏன் வேற எல்லா சேனல்லையும் கூட பாத்தீங்கன்னா இதை பேச மாட்டீங்களா, உங்களுக்கு தைரியம் இல்லை அப்படிலாம் கேட்டாங்க. பட் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சமூகத்துக்கு ஒரு விஷயம் பேசுறோம்னா அந்த எந்த விதத்திலயும் ஒரு பாதகமாக கூடாது, யூஸ்ஃபுல்லா மட்டும்தான் இருக்கணும். அப்படிங்கறதுனால பாரியவர்கள் நேரம் எடுத்து இதை பத்தி பேசலாம் அப்படின்ற முடிவு எடுத்தாரு. வணக்கம் பாரி. வணக்கம். அப்படிதானே? கரெக்ட் தானே? ஏன்னா பேசுங்க தைரியம் இல்லையா, பின் வாங்கிட்டீங்களா, அவனுக்கு ஒரு நியாயமா பேசுறீங்க, அப்படி ஒரு நியாயமா பேசுங்க, அது எல்லாமே ஒரு போட்டி மாதிரியே. முதல்ல அது அந்த மாதிரி கேள்விகளை கேட்கறவங்க யாரு, அவங்களோட நோக்கம் என்னங்கிறது எப்பவுமேங்க நோக்கங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நோக்கம்னு ஒண்ணு இருக்கும், அவங்களோட பர்பஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அது என்னங்கிறத முதல்ல பிரிச்சு பார்க்கணும். இப்ப இங்க இரண்டு தரப்புல பெரிய சர்ச்சையாகவும் சண்டையாகவும் மாறி நிக்குது. இதுல எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, பிஜேபி தரப்புன்னு ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா அதிகமா இதை பேசுறது அவங்க தானே. பிஜேபி தரப்பு ஒண்ணு, அடுத்து அதுக்கு எதிராக நாங்க பேசுறோங்கிற பேர்ல, முஸ்லிம்ஸ்க்கு ஆதரவாக நாங்க பேசுறோங்கிற பேர்ல டிஎம்கே தரப்பு பிஜேபி தரப்பு இப்ப மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு தரப்பு இருக்கிறோம். இப்ப மௌனமா என்ன சொல்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்க ஒரு தரப்பாக தமிழ் தேசிய தரப்பு இருக்கு. இப்ப இந்த 3 தரப்பு புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 தரப்புக்கும் நோக்கங்கள் இருக்கு. முதல்ல திமுக தரப்புக்கு என்ன நோக்கம்னு பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் பிஜேபிக்கு வரும், அதான் எளிமையா புரியும். பிஜேபி தரப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கோயில்ல இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு தெரியுது, அதோடைய வரலாறையும் நான் சொல்றேன். இந்த கோயிலை பயன்படுத்தி, இந்த சர்ச்சையை பயன்படுத்தி இங்க நடக்கக்கூடிய இஸ்லாமிய மற்றும் ஹிந்துத்துவ பிரச்சனையில எப்படியாவது ஒரு அரசியலை, அதாவது ஹிந்து வெர்சஸ் முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு அரசியலை செஞ்சிட முடியாதா, அறுவடை பண்ணிடலாம். அதை செய்யறதுக்கு இது நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். ஹிந்துக்களாக ஒன்றிணைங்கள் உறவே, முருகனுக்கு வரும்போதே யாரும் இங்க வரமாட்டேங்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா அந்த ஹிந்துத்துவ சக்தியாக அரசியலை இந்த மண்ணுக்குள்ள இஸ்லாமிய வெர்சஸ் ஹிந்துத்துவ அரசியலாக மாற்றிவிட முடியுமாங்கிற ஒரு நோக்கத்துல அவங்க செயல்படுறாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய செயல்பாடு. அப்ப நோக்கம் மத கலவரம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மத பிரச்சனை அங்க வரணும், அந்த பிரச்சனையின் மூலமாக தமிழ்நாட்டுல பாஜக வளரணும். இது இவங்களோட நோக்கம், தூண்டி விடுற வேலை. இந்த பக்கம் டிஎம்கேவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க இன்னைக்கு முஸ்லிம்ஸ்க்கு ஆதரவாக இருப்பது போல காட்டிக்கொள்வார்கள். சரி, உண்மையாவே முஸ்லிம்ஸ்க்கு ஆதரவாக இருக்காங்களா இல்லையாங்கிறதுலாம் இஸ்லாமிய சிறைவாசிகள் எத்தனை பேர் அவங்க உயிரை திறந்து இருக்கிறாங்க, எத்தனை பேர் போலியான வழக்குகள்ல திமுக காலகட்டத்திலேயே கைது செய்யப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு யாருன்னா எடுத்து காட்டணும்னு அவசியமே கிடையாது. உங்களுடைய உறவுகள் எத்தனை பேரு பொய் வழக்குகளால கைது செய்யப்பட்டிருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும். புரியுதா? இப்ப இந்த திமுக என்ன பண்ணுது, ரொம்ப அழகா நேக்கா நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம்ங்கிறது போல காட்டிக்கொண்டு, அவங்களுடைய ஆதரவு இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்காங்கல்ல, டைரக்டா இறங்க மாட்டாங்க. அவங்க டைரக்டா இறங்கினா நாங்களாம் பெரும்பான்மை இந்துக்கள்னு பேசிக்க முடியாதுல்ல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் கட்சிக்காரங்க, எம்பிங்க, இவங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டு அங்க கிண்டி விடுவாங்க. அதுவும் அந்த ஏரியாவுக்கு சம்பந்தமே இல்லாத எம்பி ஒருத்தர் வருவாரு, இதை கிண்டி விடுவாங்க. இப்ப இதை கிண்டி விடுவது மூலமா இவங்களுக்கு என்னங்க பயன் அப்படின்னா, வேற ஒண்ணும் கிடையாது. சிறுபான்மை வாக்குகள் எப்பவுமே திமுக பக்கம் கன்சாலிடேட் கிடைக்கும், தக்க வச்சுக்கிறோம். சிறுபான்மை வாக்குகள்னு வரும்பொழுது இஸ்லாமியர்களும் வந்துருவாங்க, கிறிஸ்தவர்களும் வந்துருவாங்க, அப்புறம் மொழி சிறுபான்மையினர் வாக்கையும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பெரும்பான்மையை பிரிச்சு விட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அதுதான் அவங்க பிளான். பெரும்பான்மைக்குள்ள சாதி சண்டையை தூண்டி விட்டுறது, அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு கிடப்பான். சிறுபான்மைகளை நான் இப்ப பிஜேபி பூச்சாண்டி காமிச்சு, அதாவது பிஜேபி வளருதுன்னு பூச்சாண்டி காமிச்சு திமுக வளரும். புரியுதா? இப்ப இது பேர் வின் சிச்சுவேஷனா ரெண்டு பேருக்குமே. அப்ப இந்த 2 பேருமே விரும்புறது என்ன, எல்லாருமே சண்டை போட்டுக்கணும். அங்க இருக்க முஸ்லிம்ஸும் அங்க இருக்க ஹிந்துக்களும் அடிச்சுக்கணும். முடிஞ்ச ஒரு படி மேல போய் ஏதாவது ஒரு கலவரம் வந்துச்சுன்னா அதை வச்சு 2 பேரும் நல்ல அரசியல் பண்ணுவாங்க. 2 பேருக்குமே இதுல ஒரு வின் சிச்சுவேஷன். சரி, இதை வச்சிடறேன். இவங்க 2 பேரும் நோக்கம் என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். சரி, என்னுடைய நோக்கம், என் போன்ற தமிழ் தேசியவாதிகளுடைய நோக்கம் என்ன, அங்க சண்டைக்கு நிற்கக்கூடிய நபர்கள் 2 தரப்பு. ஒண்ணு இந்து மதத்தை, அதை இந்து மதம்னு சொல்ல முடியாது, முருகனை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள், முருகனை வழிபடக்கூடிய தமிழர்கள். அது இப்ப தமிழர்கள்னாவே முருகனை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், வழிபடக்கூடியவர்கள் தான். முருகனை வழிபடக்கூடிய தமிழர்கள் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் மதம் மாறிய தமிழர்கள். அப்ப அவங்க என்ன அப்படின்னா இஸ்லாமிய தமிழர்கள். புரியுது. இனத்தால், தாய்மொழியால், மரபால் அவர்கள் தமிழர்கள், மதத்தால் இஸ்லாமியர்கள்.
புரியுதுங்களா? இது என்னங்க மதம் இனம் ஏங்க பிரிச்சு பாக்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். ரீசன் என்னன்னா, இனம் மாற முடியாது, இனத்தில் பிறக்கதான் முடியும். இப்போ ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு இனம் இருக்கும். ஆனா பிறக்கக்கூடியவன் எந்த மதத்திலையும் பிறக்கலாம், எந்த மதத்துக்கும் மாறலாம். இன்னைக்கு ஹிந்துவா இருக்கவன் நாளைக்கு கிறிஸ்டினா மாறலாம், நாளைக்கு கிறிஸ்டினா இருக்கவன் இந்துவா மாறலாம், முஸ்லீமா இருக்கவன் இந்துவா மாறலாம், இந்துவா இருக்கவன் முஸ்லீமா மாறலாம், கிறிஸ்டினா இருக்கவன் முஸ்லீமா மாறலாம். இல்லலாம் வேணாம் நாங்க வந்து புத்த மதத்துக்கு மாறுறோம்னு சொன்னாலும் ரஞ்சித் எல்லாம் புத்த மதத்துக்கு மாறுவாப்புல. கரெக்டா நடக்குதா இல்லையா? அப்ப மதம் என்பது மாறக்கூடியது, மொழி இனம் என்பது மாறாதது. நான் தமிழனாக இருக்கிறேன், நான் கன்னடனாக மாறி விடுகிறேன், நான் வந்து தமிழனாக இருக்கிறேன், நான் மலையாளியாக மாறி விடுகிறேன் யாராலும் சொல்ல முடியாது. நான் ஒரு ஹிந்தி பேசக்கூடியவனாக இருக்கிறேன், நான் ஒரு தமிழனாக மாறுகிறேன் யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மொழி இனத்தால அவங்க மாற முடியாது. அப்ப மாற முடியாததுதான் நான் சொல்லுவேன். எது மாறக்கூடியதோ அது உனது அடையாளம் அல்ல, எது உன்னால் மாற்ற முடியாததோ அதுதான் உனது அடையாளம். இனம் என்ற இந்த தமிழ் இனம் தான் நமக்கு அடையாளம். யாருக்கு? அங்க வந்து நவாஸ் கனிக்கும் அதுதான் அடையாளம், அங்க இருக்கக்கூடிய முருகன் கோயில் பூசாரிக்கும் தமிழருங்கிறது தான் அடையாளம். நீங்க மதம் என்பது நீங்க உங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது, அந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை உங்களுக்கு சரின்னு படுது, நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு சரின்னு படுது, அவங்க அதை ஃபாலோ பண்றாங்க, அவ்வளவுதான். இப்ப 2 தரப்பு தமிழர்கள், இந்த 2 தரப்பு தமிழர்களும் அடித்து கொண்டால் யாருக்கு நட்டம்? தமிழ் தேசியத்திற்கு நட்டம், தமிழ் இனத்திற்கு நட்டம். ஒரு குடும்பத்துக்குள்ள 2 அண்ணன் தம்பி சண்டை போடும் பொழுது அந்த குடும்ப அப்பா வந்து சண்டையை தூண்டி விடுவாரா, சண்டையை சமாதானப்படுத்துவாரா? கண்டிப்பா சமாதானம். ஏன்னா அவங்க அப்பாவுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? அந்த குடும்பம் சிதைஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பாரு. ரெண்டுமே என்னோட கண்ணு என்னோட பிள்ளைங்க தான் இருக்கும். ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தூண்டி விட முடியும். இவனுக்கு வேண்டப்பட்டவன் இவனுக்கு தூண்டி விடுவான், அவனுக்கு வேண்டப்பட்டவன் அவனை தூண்டி விடுவான். கரெக்டா? அவங்களை பொறுத்த வரைக்கும் உன் குடும்பம் நாசமா போனா பிரச்சனை இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பம் நாசமாக போகக்கூடாது. அப்ப இஸ்லாமிய தமிழர்கள்ல நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அதே போல இங்க இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டு முருகனை வழிபடக்கூடிய தமிழர்களையும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. இப்ப இவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டையை உருவாக்கி விட்டான். இதை யாரு உருவாக்குனாங்கிறத நமக்கும் தெளிவில்லை. 2 பேரையும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஒரு பக்கம் நிறைய நம்பர்ஸ் பெரும்பான்மையா இருந்தாலும் சரி சிறுபான்மையா 2 பேருமே நம்மளுக்கு 2 பேருமே நாங்க இங்க நம்பர்ஸே நான் பாக்கல. நம்பர்ஸ் வச்சு நாங்க பிளே பண்ண அதானங்க அரசியல் பண்றாங்க. நம்பர்ஸை பார்த்தோம்னா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்து பக்கம் நின்றுட்டு அழகா பேசிட்டு போயிடலாம். ஆனா அப்படி நம்ம பேச விரும்பல. இங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இங்க 2 தரப்புமே உண்மையை புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்றேன். உங்க 2 பேரையும் பிரித்தாள்வதன் மூலமாக இங்க உங்களுக்கு எதிரான ஆட்சிகள் தான், உங்களுக்கு எதிரான கருத்தியல் கொண்டவர்கள் தான், சித்தாந்தம் கொண்டவர்கள் தான் அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. அவங்க உங்களுக்கு நல்லது செய்ய போறது இல்லை. சோ இங்க இருக்க நோக்கங்களை நான் சொல்லிட்டேன், எனது நோக்கத்தையும் நான் இங்க வெளிப்படுத்திட்டேன். நாங்க இவங்க அடிச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். என்னை போன்றவர்கள் இவர்களால் சண்டை போடக்கூடாதாங்க. அதுக்கு என்ன வழின்னு தான் நான் யோசிப்பேன். சண்டை போடுறதுக்குன்னு நீங்களே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனா சண்டை போடக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். இதான் கஷ்டம். அது ஈஸி. நீங்க வாட்டி ஈஸியா வந்து தூண்டி விட்டு போகலாம், என்ன வேணாலும் பேசி விட்டு போகலாம். அப்ப இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப ஓகே, இதெல்லாம் இப்ப நோக்கங்கள்லாம் சொல்லிட்டேன். இப்ப என்னோட நோக்கத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்கிற நம்பிக்கையில இப்ப நான் வந்து இந்த விஷயத்துல பேச பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டோரி. உங்களுக்கு திருப்பரங்குன்றம் மலை, அது திருப்பரங்குன்றம் மலை தான், அது சிக்கந்தர் மலை இல்லை. புரியுதுங்களா? அது சிக்கந்தர் மலைன்னு சொல்றது ரொம்ப பெரிய அபத்தம். அது ஏங்கிறத நான் இன்னைக்கு விளக்கம் போறேன். திருப்பரங்குன்றம்ங்கிறது முருகனுடைய 6 படை வீடுகள்ல முதன்மையான வீடு. திருமுருகாற்றுப்படைங்கிறது நக்கீரரால பாடப்பட்டது. சரி, அது எந்த நூற்றாண்டுல பாடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2000 years பிஃபோர் திருமுருகாற்றுப்படை பாடப்படுகிறது. நக்கீரர் வாழ்ந்தவர், அவர் பாடுறாரு முருகனை புகழ்ந்து. அப்ப அவர் வரிசைப்படுத்தும் பொழுது முருகனுடைய 6 படை வீடுகளையும் அவர் வரிசைப்படுத்தி பாடுறாரு. அப்ப பாடும் பொழுது முதன்மையான படை வீடாக, முதல் படை வீடாக அவர் திருப்பரங்குன்றத்தை தான் வந்து சொல்றாரு. சோ முதல் படை வீடு முருகனுக்கு வந்து திருப்பரங்குன்றம். சோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது திருப்பரங்குன்றம்ங்கிற பெயரோட அந்த பகுதியும் அந்த மலையும் இருந்திருக்கிறது. குன்றுல இருக்கிறது தான் அந்த முருகன். அவர் பாடும் பொழுது அந்த குன்றை மையப்படுத்தி தான் பாடுறாரு. சோ அந்த ஒட்டுமொத்த குன்று, ஏன்னா குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லி அந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாமே குன்றுகள் தான் பக்கத்துல இருக்கும். சோ அதுதான் படை வீடுகளாக உருவாக்கப்படுகிறது. அப்ப முருகனுக்கு படை வீடுனாவே அது ஒரு குன்றாகத்தான் இருக்கும் பெரும்பான்மையா. அப்ப இந்த படை வீடு என்பது குன்று, திருப்பரங்குன்றம், அது முருகனுக்கான ஒரு இடமாக இருக்கிறது. இது வரலாறு. இப்ப இந்த நீண்ட நெடிய வரலாறுல அங்க பல கோயில்கள் இருக்கு. ஒரு சிவன் கோயில் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த குன்றோட அடிவாரத்துல முருகன் கோயில் இருக்கு, காசி விஸ்வநாதர் கோயில் மேல. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமண படுக்கைகள் இருக்கு. இந்த சமண படுக்கைகள் வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம சொல்றோம்ல ஆசிவகம்ங்கிற தமிழர் மரபு, அதுல இருந்தா முருகன் வந்தாரு, அதுல இருந்தா சிவன், எல்லாருமே சிவன் முருகன் எல்லாமே இந்த ஆசிவக கடவுள்கள் சொல்றோம்ல, அந்த ஆசிவக வழிபாட்டு தலமும் கூடாது. அதான் சமண படுக்கைகள்.
இங்க சமண படுக்கைன்னா நம்ம ஊர் பாஜக காரங்களாம் ஜெயின் பெட்ன்ட்டு வாய்க்குசாம பேசுறீங்க. சமண படுக்கைக்கும் ஜெயினுக்கும் வித்தியாசம் தெரியலையா? ஜெயின்னா மகாவீரரை பின்பற்றக்கூடியவர்கள், வடக்குல இருந்து வந்தவங்க ஜெயின். அவங்க தமிழ் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு தமிழ் தாய்மொழி கிடையாது, அவங்க தமிழ் கல்வெட்டெல்லாம் அடிச்சு வைக்க மாட்டாங்க. அது சமணம் இல்லையா பாரி? அது சமணம் இல்ல, அது ஜெயினுங்க. ஜைனம். ஜெயினம். இது சமணம். சமணமும் ஜெயினமும் வேற வேற. இவங்களுக்குள்ளேயே முரண்கள்லாம் இருந்தது, சண்டை போட்டுக் கொண்டார்கள். அதாவது தர்க்க ரீதியான சண்டைகள். எனக்கு கத்தி கடப்பாறைகள் இல்ல, இது நீ வேற நாங்க வேறங்கிற அந்த இதெல்லாம் இருக்கும். அவர் 24வது தீர்த்தங்கராகத்தான் மகாவீரர் வருகிறார். அவர் உருவாக்குவதுதான், அதாவது சமண மரபுல 24வதா வரவர் உருவாக்குறது தான் ஜெயினம். அது அவருக்கு தகுந்த மாதிரி அவங்கதான் அந்த வாயை முடிக்கிறது, இந்த ஒரு கல்ட்டா அப்படி போயிட்டாங்க. அதை நம்ம விமர்சிக்கல. பட் அது அவங்க வேற, இவங்க வேற. புத்திசம்ல அப்படி இருக்குல்ல, புத்தாவே கடவுளா வழிபடுறவங்க மாதிரி இருக்கு. மகாயானம் ஈனயானம் 2 பிரிவு இருக்குல்ல, அதுவும் கூட ஒரே மதம். இது ஒரே மதமே இல்ல, இது ஒரு தனி செக்டா அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. சரி. சோ இது அப்ப சமணம், அதுக்கு முன்னாடி இருந்த சமணம், இந்த ஆசிவக மரபு தமிழ் கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய பகுதிகளை இவங்க இன்னைக்கு ஜெயின் பெட்னு சொல்றது முகத தப்பு, அது சொல்லக்கூடாது. சமண படுக்கைகள், சமண பள்ளிகள்னு சொல்லுவாங்க. பள்ளிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஸ்கூல். அந்த ஸ்கூலுங்கிறது தான் இன்னைக்கு அதன் அடிப்படையில தான் இஸ்லாமியர்கள் தங்களை பள்ளிவாசல்னு சொல்லிக்கிறது. இந்த மரபின் தொடர்ச்சியில தான் இந்த ஆசிவக படுக்கையாக இருக்கக்கூடிய அந்த சமண படுக்கை, அதுல ரொம்ப பாரம்பரியமான தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு. அது அந்த தமிழ் கல்வெட்டுகளும் 2000 ஆண்டு பழமையானது. அப்ப 2000 ஆண்டு பழமையான தமிழ் கல்வெட்டுகளை கொண்ட அந்த திருப்பரங்குன்றம் மலை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க சுத்தியும் கோயில்கள் இருக்கு. அந்த கோயில்களும் பாடல் பற்ற தலங்கள். அந்த பாடல் பற்ற தலங்களும் இன்னைக்கு நேத்து பாடினது 2000 ஆண்டுக்கு முன்னாடியே பாடப்பட்ட தலங்கள். திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் பாடியிருக்கிறாரு. அதோடைய கால ஓட்டம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாடப்பட்ட தலம். சரி. நக்கீரர் பாடுறது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடினா அதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டுகள்னு நம்மளால கணக்கிட முடியாது. சமண பள்ளி அங்க பெரிய அளவுல நடந்திருக்கு அப்படின்னா அந்த சமண பள்ளி அதுக்கு முன்னாடி அதோட ட்ரெடிஷன்லாம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்மளால கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய, பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் எவிடன்ஸ்ல அது முழுக்க ஒரு வழிபாட்டு தலமாக அந்த குன்று இருந்திருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு நடந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வாறு இருக்கிற குன்றுல பிற்காலத்துல அதுப்ப இந்த வரலாறு கொஞ்சம் நம்ம பேசணும். இதுக்கு தமிழ்நாட்டுடைய இந்த தமிழ்நாட்டிற்குள் பிறமொழி படையெடுப்புகளும் பிற இனத்தவர் படையெடுப்புகளும் அதிகமாக நடந்த காலகட்டம். அதுக்கு முன்னாடியே நடந்திருந்தாலும் ரொம்ப நம்ம தமிழர்கள் பெரிய அளவு டிஃபீட் ஆன காலகட்டம்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன், இந்த பாண்டியர்களோட கடைசி காலகட்டத்துல அவங்களுடைய 2 அண்ணன் தம்பிகளுக்குள்ள நடந்த சண்டை, அதுல இருந்தான் இந்த வரலாறை நீங்க பார்க்கணும். அதுலதான் இந்த எல்லாமே நடக்கவும் தொடங்குது. இப்ப வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் சண்டை அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அவங்க அப்பா இருக்காப்புல, அவருக்கு 2 மகன்களாக இருக்கிறாங்க. அதுல சுந்தரபாண்டியன் தான் முதல் பையன். சுந்தரபாண்டியன் தான் மூத்த மகன். மூத்ததாரத்துக்கு, அதாவது முதல் மனைவிக்கு பிறக்கக்கூடிய மூத்ததார பையன் தான் சுந்தரபாண்டியன். 2வது மனைவிக்கு பிறக்கக்கூடியவர் தான் வீரபாண்டியன். அவன் இளையவனும் கூட. சுந்தரபாண்டியன் தான் மூத்தவன். சோ இப்ப அரசு முடிசூடல் யாருக்கு நடக்கணும்? ஆக்சுவலா முதல் வயசுக்கு பிறந்த மூத்தவனுக்கு தான். இதான மரபு. ஆனா அங்க மரபு மீறப்படுகிறது. மரபை மீறி வீரபாண்டியன் எனக்கு செல்லமான பையன், பிடிச்ச பையன். அப்ப செல்லமான பையனுக்கு நான் முடிசூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரபாண்டியனுக்கு முடிசூட்டாம வீரபாண்டியனுக்கு முடிசூட்டுறாப்புல. அவர் எப்படி சும்மா விடுவாரு? இப்ப இது என்ன ஆகுதுன்னா, இதுக்குள்ள இந்த வாரிசு பிரச்சனையே ஆகுது. எப்படி நீ மரபை மீறலாம் அப்படின்னு சொல்லி சுந்தரபாண்டியன் போர் தொடுக்கிறார். யார் மேல? இப்ப சுந்தரபாண்டியனோட உறவினர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, இவங்களெல்லாம் திரட்டிக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு பொண்ணு கொடுத்தவங்க இவங்க, அந்த அவங்களோட நட்பு வட்டம் இதெல்லாம் இருக்கும்ல, அவங்களுடைய படையில திரட்டிட்டு வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் போர் நடக்குது. அதுல வீரபாண்டியனை தோக்கடிச்சிடறாரு சுந்தரபாண்டியன். சோ சுந்தரபாண்டியன் ஆட்சியை பிடிச்சிடுறாரு. திரும்ப வீரபாண்டியனை தோக்கடிச்சிட்டு சுந்தரபாண்டியன் ஆட்சியை பிடிச்சிடுறாரு. இப்படி பிடிச்சிருக்கிற காலகட்டத்துல வீரபாண்டியன் திரும்ப என்ன பண்றாப்புல, எங்க அப்பா எனக்கு தானடா முடிசூட்டினாரு, நீ எப்படா நீ அண்ணனா இருந்தா உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தாண்டா எனக்கு முடிசூட்டாருன்னு இவர் என்ன பண்றாரு, திரும்ப படையெடுத்துட்டு சுந்தரபாண்டியனோட கொஞ்சம் காலம் கழிச்சு திரும்ப சண்டை போடுறாரு. அந்த சண்டையில சுந்தரபாண்டியனை தோக்கடிச்சிடறாப்புல. 2 சைடும் செம்ம டேமேஜ். இப்ப இதுல பாண்டிய பேரரசு என்ன சின்னாவனம் ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிங்க. 2 இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க. குலசேகர பாண்டியன் தான் அவங்க அப்பா. அந்த குலசேகர பாண்டியனுடைய ஆட்சி காலம்ங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ஏன்? பவர்ஃபுல் எம்பையர். நல்லா பீக்ல இருந்தது. அதாவது சோழாஸ் எல்லாம் ஃபுல்லா டிஃபீட் பண்ணி சோழாஸ் இருக்கிறாங்க. குறுநில மன்னர்கள் போல சுருங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய வழித்தோன்றர்கள் தான் சம்புவராயர்கள் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுக்கு இந்த பாண்டிய அரசு, அது ஒரு சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன், ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கண்ட்ரோல், கேரளாவோட சில பகுதிகள் கண்ட்ரோல், ஆந்திராவுடைய சில பகுதிகள் கண்ட்ரோல்,
ஸ்ரீலங்காவும் முழு கண்ட்ரோல். அப்ப எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்திருக்காரு குலசேகர பாண்டியன். கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பீக்ல இருக்கிற பவர்ல இருக்கிற டைம் ஃபுல்லா கான்குவெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். ஆனா இவங்களுடைய வாரிசு சண்டையில வீக் ஆகுது கவர்மெண்ட். மாறி மாறி இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அதான் சொல்றேன்ல, சுந்தரபாண்டியன் அதுக்கு ஜெயிச்சு வராப்புல, அதுக்கப்புறம் வந்து வீரபாண்டியன் வந்து திரும்ப தோக்கடிக்கிறாப்புல. அப்ப இப்படியே இந்த சண்டை 2 பேருக்குள்ள நடக்குது. திரும்ப வந்து சுந்தரபாண்டியன் வந்து ஆட்சியில உட்கார்றாப்புல தோல்வி அடைஞ்சிடறாப்புல. ஆட்சியில தவிர வீரபாண்டியன் வந்து தம்பி வந்து ஜெயிச்சிடறாரு, வீரபாண்டியன் கைப்பற்றிக்கிறாரு, சுந்தரபாண்டியன் தோத்துறாரு. இப்ப சுந்தரபாண்டியன் திரும்ப படையெடுத்து போனோம் அப்படின்னா இன்னும் படைபலம் தேவைப்படுது. அப்பதான் அவர் என்ன பிளான் பண்றாரு, வடக்குல பெரிய ஸ்ட்ராங்கான படைகளாக டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி நடக்குது. அதுல வந்து டெல்லி சுல்தான் இந்த படங்கள் எல்லாம் வரும்ல, அலாவுதீன் கில்ஜி, மாலிக் கஃபூரை பத்தி நீங்க அந்த படத்துல, அது முழுமையான உண்மை இல்ல, அது கொஞ்சம் வேற மாதிரியான உண்மை லைட்டா இருக்கும், அது கொஞ்சம் வேற மாதிரியான உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த அலாவுதீன் கில்ஜியோடைய படை வந்து ஸ்ட்ராங்கா எல்லா பக்கமும் கைப்பற்றிக்கிட்டு வருது. நம்ம அலாவுதீன் கில்ஜி கிட்ட உதவி கேட்டா நம்ம வந்து ஒரு ட்ரிபியூனலா இருந்துக்கலாம். அப்ப இங்க என்னன்னா, பாண்டிய நாடு அடிமையாகுது, நம்ம இதனால நமக்கு ஒரு பெரிய சிக்கல் வரும், இதெல்லாம் வெளியால் உள்ள இதெல்லாம் இல்ல, பழி வாங்கணும், நான் பழி வாங்கணும் அப்படிங்கறதுல என் தம்பியை பழி வாங்கணும், இவன் என்ன தோக்கடிச்சிட்டான், மாறி எனக்கு தான் இதுல அப்படின்னு சொல்லி இந்த வாரிசு சண்டையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சுந்தரபாண்டியன் போயிட்டு அங்க உதவி கேட்கிறா. இப்ப அங்க வந்து இஸ்லாமிய குறிப்புகள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சுந்தரபாண்டியன் என்பவன் இந்த இந்து மகா இதுல இருக்கக்கூடிய அரசர்களே முத்து போன்றவன்லாம் அவங்க புகழ்ந்து வச்சிருக்காங்க சுந்தரபாண்டியனை. ஏன்னா வாண்டடா வந்து வாங்க என்னோட நாட்டு மீது படையிடுங்கன்னு எவனா சொல்லுவானா, சுந்தரபாண்டியன் சொல்றான். போயிட்டு வந்து எனக்கு வந்து படையெடுத்து நீங்க வந்து முடிசூட்டிட்டு போங்க, உங்களுக்கு நான் வந்து ஒரு ஆதரவான ஒரு அரசா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்ப அலாவுதீன் கில்ஜி மாலிக் கஃபூர் அனுப்பி நீ போய் அந்த இதை பண்ணு, இவங்களை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் படையெடுத்துட்டு போறாங்க. அந்த படையெடுப்புல வீரபாண்டியனை தோக்கடிக்கிறாங்க. இந்த வரலாறுல நீங்க பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, வீரபாண்டியனை தோக்கடிக்கிறாங்க. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, பாண்டிய படைகள் இருக்குல்ல, அந்த பாண்டிய படைகள்ல அப்ப மாலிக் இதெல்லாமே வந்து வரலாற்று குறிப்புகள் புத்தகங்கள்ல பதிவாயிருக்கு. மாலிக் கஃபூர் கூட அந்த பயண குறிப்புகள் எழுதுவாங்கல்ல, அவங்க தான் இதெல்லாம் பதிவு பண்ணுறாங்க, ஜேர்னல் எழுதுறாங்க. அந்த ஜேர்னல்ல என்ன நடக்குதுன்னா, இந்த மாலிக் கஃபூர் வராருல வந்து வீரபாண்டியனை தேடிட்டு போறாங்க. அப்ப வீரபாண்டியன் அவனுடைய சகாக்கள் எல்லாம் தப்பிச்சு போயிடுறாங்க. அங்க பாண்டிய நாட்டுல ஒரு சில ராணுவம் எல்லாம் இருக்கும்ல, ஆக்சுவலா சுந்தரபாண்டியன் தானே லீகலா பார்த்தா பையன் தானே ராஜாவா இருக்கணும், அப்ப அவங்க சப்போர்ட்டுங்கிறது இருக்கதானே செய்யும். அந்த சப்போர்ட்ல ஒரு 20,000 இஸ்லாமிய வீரர்கள் வந்து சுந்தரபாண்டியன் கூட இணைறாங்க. நாங்க வந்து உங்க கூட நின்று சண்டை போடுறோம், ஏன்னா முஸ்லீம் படையெடுப்போட வராப்புல சுந்தரபாண்டியன், நாங்க இவங்களும் முஸ்லிம்ஸ், அப்ப நாங்க வந்து இணையறோம்னு சொல்றாங்க. இந்த சந்திப்பு இருக்குல்ல, மாலிக் கஃபூர் முறையா தமிழ் முஸ்லிம்ஸ பாக்குறான். இத வந்து பதிவாயிருக்குங்க அவங்க ஜேர்னல்ல. இது கான்குவெஸ்ட் படி இல்ல, அந்த கடல் வழியில அந்த வியாபாரத்தின் மூலமா தமிழ் முஸ்லிம் படை ஆல்ரெடி பாண்டிய படைகள்ல இருக்கு, இஸ்லாமிய படையே பாண்டிய படைகள்ல இருக்கிறாங்க. 20,000 அவங்க தமிழர்கள், இஸ்லாமிய படை பிரிவுகள், அவங்க வந்து பாண்டிய மன்னனுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க படை வீரர்களா. அதுதான் யாரு வேற யாரும் ராவுத்தர் மரக்காயர் இவங்க தான். அவங்க என்ன பண்றாங்க, சுந்தரபாண்டியன் கீழே நாங்க வந்து சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சரண்டர் ஆறாங்க அந்த கோட்டையில. இப்ப அந்த கோட்டையை வந்து கைப்பற்றப்படுகிறது யாரும் மாலிக் கஃபூர்ல. அப்ப அந்த சந்திப்பு நடக்குது, அதை வந்து அந்த பயண குறிப்பில் எழுதுறாரு. என்ன இவங்க எல்லாம் கருப்பா இருக்காங்க, முஸ்லீம்னு சொல்றாங்க, யாரு இவங்க யாரு, என்ன வினோதமா இருக்காங்க, முஸ்லீம்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்ப அவங்க தரப்புல இருந்து இல்ல, நபிகள் காலகட்டத்திலே இங்க வந்து பேரலா இங்க வந்து மதம் மாறிய பகுதிகள், இந்த மலபார் மற்றும் இந்த பகுதிகள் எல்லாம் நிறைய பேர் வந்து, மலபார்னா இந்த கேரள பகுதிகள், இது எல்லாமே இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க, ஒரு கம்யூனிட்டி இருக்கிறாங்க, அதை சார்ந்தவங்க தான் இவங்க அப்படின்னு. மாலிக் கஃபூருக்கு சரி எக்ஸ்ட்ரா நம்ம படையில சப்போர்ட்டிவா இருந்தா என்னன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், வீரபாண்டியனை கண்டுபிடிக்கணும், வீரபாண்டியனை கண்டுபிடிச்சு கொன்னாதானே சுந்தரபாண்டியனை இது பண்ண முடியும். ஸோ வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இந்த படைகளையும் அப்புறம் மாலிக் கஃபூர் படை இதெல்லாம் தேடி போறாங்க. தேடி போறாங்க, வீரபாண்டியனை கண்டுபிடிக்க முடியல, எங்க இருக்கா என்னன்னு தெரியல. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, இப்படி தேடி போறதுலதான் சிக்கலே ஆரம்பிக்குது. தேடி போகும் பொழுது அவர் வந்து கேரளால இந்த கண்ணூர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கண்ணூர்ல அவர் பதுங்கி இருக்கிறதா தகவல். வீரபாண்டியனுடைய படைகளும் அது அங்க இருக்குது, கண்ணூர்ல இருக்கு அப்படின்னா இந்த படைகள் அங்க போகுது. அங்க போனேன், அவர் அங்க இல்ல வீரபாண்டியன். ஆனா என்ன பண்றாங்க, அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் சாவடிக்கிறாங்க. மாலிக் கஃபூர் படை வந்து பெரிய ஒரு அட்ராசிட்டிங்கிறத அது பண்ணலாம். இந்த அட்ராசிட்டி நடக்க என்ன ஆகுதுன்னா, சுந்தரபாண்டியனுக்கு மேல இருக்கிற சப்போர்ட் வந்து மக்கள் மத்தியில உடைய தொடங்குது. ஏன்னா இவன் தான் கூட்டு வந்த ஆளுங்க, ஆளுங்க கூட்டிட்டு வந்தா பாண்டிய படையும் கூட வருது, கூட இவங்களும் வந்து அட்ராசிட்டி பண்றாங்கன்னா, நீ என்னடா நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு
சுந்தரபாண்டியன் மேல மக்களுக்கு வெறுப்பு பில்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. வீரபாண்டியனை தேடி தேடி இவங்க போற இடம்லாம் கோயில்களை சூறையாடுறாங்க, உடைக்கிறாங்க. அந்த செல்வத்தெல்லாம் வந்து அவன் திருடிட்டே போயிட்டு இருக்கான். இதை கேட்க முடியல. சுந்தரபாண்டியன் கேட்கணும்ல, எப்படா நீ வந்து என் கோயிலை திருடலாம்னு கேட்க முடியாத சிச்சுவேஷன் மாட்டிக்கிட்டாப்ல. அவங்க கொள்ளையடிக்கிறாங்க. அப்ப அங்க பிரச்சனை ஆக ஆரம்பிக்குது. அவன் தம்பி கிடைக்க மாட்டேங்கிறான், தேடி தேடி பார்த்தோம், இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுறான், அடிச்ச காசை சேவ் பண்ணும்ல. அங்க கிட்டத்தட்ட 108 யானையில தங்கம் மற்றும் அந்த 108 யானை திருநதான். இந்த 108 யானையுமே இங்க கிடைச்ச, இங்க கோயில் அந்த யானைகளோட எடுத்துட்டு போனதாக வரலாற்றுல பதிவு. இது நம்ம சொல்லல, அவங்களே சொல்லியிருக்காங்க. மாலிக் காஃபூரோட அவன் கூட அந்த பயண குறிப்பு ஒருத்தர் இருக்காரு, அந்த ஆளுடைய ஹிஸ்டரி, அதை வச்சுதான் அந்த முஸ்லிம்ஸோட வரலாறு நம்ம எழுதுறோம். அந்த இதுலயே இதெல்லாமே குறிப்பாயிருக்கு. அங்க போய் தேடி தேடி பார்த்தா கிடைக்கல. அங்க இருக்க கோயில்லாம் வந்து தங்க கோபுரங்கள் இருந்துச்சு, அந்த கோபுரத்துலாமே உடச்சு எடுத்திருக்காங்க. கோபுரத்தை அந்த அது நடராஜர் கோயில் ஒண்ணு, அதோடைய கோபுரத்துல அந்த டைமண்ட் இதெல்லாம் போட்டு ஒரு இது, அதை அப்படியே பேத்து உடைச்சு உருக்கி அதை எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த செல்வங்கள் இது, அப்புறம் பெண்கள் சூறையாடப்படுறது எல்லாமே நடந்திருக்குது. தமிழ்நாடு முழுக்க ஒரு ஹவாக்க உருவாக்கிட்டு பெரிய பிரச்சனையும் கலவரத்தையும் உருவாக்கிட்டு வந்த வழியே இந்த மாலிக் காஃபூர் திருநதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். ஒரு கொள்ளையடிக்கப்பட்ட நிலப்பகுதியை சுந்தரபாண்டியன்ட்டு ஒப்படைச்சல, அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அவன் முடியும் சுட்டல, ஒன்னும் சுட்டல, கொள்ளையடிச்சிட்டு போன இவன் போய் எப்படி தலையை கொடுக்க முடியும்? சிக்கி சின்ன பண்ணமாயிருச்சு இடம். சுந்தரபாண்டியனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி இருக்கும்போது திரும்ப வீரபாண்டியன் வந்து சுந்தரபாண்டியனை அப்பறம் எடுத்து பண்ணிட்டு முடிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் அவன் கொன்னானா என்ன நமக்கு தெரியல, சிறை வச்சானா என்னன்னு தெரியல. பட் சுந்தரபாண்டியனோட ஆட்சி ஆண்டு முடிஞ்சிருது. வீரபாண்டியன் திரும்ப வந்து அது சரி செய்ய பாக்குறாரு. ஆனா இந்த டைம்ல வீரபாண்டியனோட படைபலமும் குறைஞ்சிருது. பாண்டிய நாட்டு மக்களும் பாண்டியர்கள் மேலே கடுப்பா இருக்காங்க. செல்வமும் இல்ல, பொருளாதாரத்திலயும் அடி வாங்கியிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பாண்டிய நாட்டுக்கு அடிபணிஞ்சு இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் இருக்காங்கல்ல, எல்லாருமே சுயராஜ்யம் அறிவிக்கிறாங்க. சுயராஜ்யம் அறிவிச்சிடறாங்க. எதுக்கு உனக்கு நான் கற்பம் கட்டிட்டு, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாடு முழுக்க சிறு சிறு மன்னர்கள் அரசர்களாக இது பண்றாங்க. சம்புவராயர்கள் வடக்குல வந்து, அதாவது இந்த காஞ்சிபுரம் இந்த பகுதியில இருக்கக்கூடிய சம்புவராயர்கள் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, சுயராஜ்யம் அறிவிச்சிடறாங்க. அவங்க முன்னாடி பாண்டியர்களுக்கு கீழே தான் இருக்காங்க, சுயராஜ்யம்னு அறிவிச்சிடறாங்க. சம்புவராயர்கள், காடவராயர்கள் இவங்க எல்லாம் சுயராஜ்யம் அறிவிச்சிடறாங்க. நிறைய சிற்றரசுகள் உருவாயிருது சுத்தி சுத்தி சுத்தி. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சேர மன்னன் வந்து பாண்டிய நாட்டுக்கு மேல படையெடுப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு வீரவல்லாளன்னு சொல்லிட்டு கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய ஹொய்சாலர்கள் அவங்க படையெடுத்து உள்ள வராங்க. ஹொய்சாலா படை, இதெல்லாம் தொடர் படையெடுப்பு லொட்டுலஸ்க்குலாம் வந்து அவ்வளவுதான் பாண்டிய பேரரசு புஷ். அதுக்கப்புறம் திரும்ப அவங்க பாண்டிய வாரிசுகள்லாம் வந்து கீழே ஒதுங்கி தென்காசி பாண்டியர்கள்னு அவங்க போயிடுறாங்க. அவங்களே குறுநில மன்னர்கள் போல ஆயிடுறாங்க. சோ இதுதான் பாண்டிய பேரரசு 2 அண்ணன் தம்பி சண்டையில நாசமா போனதுக்கான ஒரு. இப்ப நம்ம கிட்ட பவர் இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் வந்து வீக் ஆயிடுறாங்க. அதுல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க அரசர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சம்புவராயர்கள். வடக்கு எல்லையே பாதுகாக்கிறாங்க. இந்த சம்புவராயர்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அவங்க ஹிஸ்டரியில நடந்த துரோகத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இந்த சம்புவராயர்கள் வடக்குல பாதுகாப்பா இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அப்புறம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்கல்ல முஸ்லிம்ஸ். இங்க இருந்து போன அந்த மாலிக் காஃபூர் படைகள் வந்து சும்மா இருக்குமா, திரும்ப போய் இன்னும் வெவ்வேறு இடங்கள்ல போய் கொள்ளையடிச்சா இன்னும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதை அங்க ரொம்ப ரிச்சா இருக்குங்கிறத அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் வந்து பாக்குறாங்க. அப்ப நார்த்தை விட இங்க கீழே சவுத்துல இன்னும் ரிச்சா இருக்கு, நிறைய ஈஸியா நம்ம லூட் பண்ணலாம் அப்படின்னு அந்த எண்ணத்துல என்ன பண்றாங்க, தொடர் படையெடுப்புகளை வந்து இது பண்றாங்க. அப்ப விஜயநகர பேரரசு ஸ்டார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹரிஹரன் வந்து ராஜாவா இருக்காப்புல, விஜயநகர அரசரா இருக்காரு. அந்த ஹரிஹரன் அந்த எல்லையை கடந்துதான் இவர்கிட்ட வரணும், சம்புவராயர்கள்கிட்ட வரணும். இப்ப சம்புவராயர்கள் என்ன பண்றாங்க, இந்த இஸ்லாமிய படையெடுப்புகள் வரும் பொழுது அதை தடுத்து நிப்பாட்டுறாங்க. அந்த நேரத்துல ஹரிஹரன் வந்து உதவுறாப்புல. இஸ்லாமிய படையெடுப்புகள் வராம இருக்கிறதுக்கு சம்புவராயர்கள் சண்டை போடுறாங்க. அந்த இதுல வந்து உறுதுணையா வந்து ஹரிஹரனுடைய அந்த படைகளும் அந்த விஜயநகர பேரரசோட படைகளும் வந்து உதவி செய்து சம்புவராயர்கள் வந்து அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, முஸ்லிம் இன்வேஷனை வந்து ரிட்டர்ன் பண்றாங்க ஒரு படையெடுப்புல. இதுக்கப்புறம் ஹரிஹரன், இந்த புக்கராயனோட ஹிஸ்டரி வரலாறு எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாத்தீங்கன்னா, இவங்க அந்த ஹரிஹரன் கைது பண்ணி டெல்லிக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. அங்க அவனை முஸ்லிமா தான் வளர்ப்பாங்க, முஸ்லிமா தான் வளர்ப்பான். அங்க இருந்து நான் முஸ்லிம்னே சொல்லிட்டு வந்துட்டு இங்க வந்து அவர் ஐயா உடனே ஒரே நாள் ஹிந்துவா மாறிடுவாரு. ஹிந்துவா மாறி நான் வந்து இஸ்லாமிய அரசுக்கு எதிராக அது சண்டை போடுறேன், அது பண்றேன் அப்படிங்கறது ஒரு சொல்ற ஒரு கதை இருக்கு. ஆனா ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். நிறைய பேர் பேசுறது இல்லை. இதை இந்த கிளாரிட்டி என்ன அப்படின்னா, அவங்க இங்கிருந்து வர்றாங்கல்ல, அவங்க இஸ்லாமிய அரசர்களுக்கு எதிராக இங்க சண்டை போடுறது டெல்லி சுல்தானுக்கு எதிராலாம் இல்ல. இப்படி கடத்திட்டு போனவங்க அங்க டெல்லி சுல்தானுக்கு தான் விசுவாசமா இருக்கிறாங்க. டெல்லி சுல்தானுக்கு விசுவாசமா இருக்காங்க. இந்த படையெடுப்புல ஒரு படையெடுப்பு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா,
ஜலாலுதீன் ஒருத்தரை படையெடுத்து அனுப்புறாங்க. சரி. ஒரு படை தளபதி. அந்த ஆளு ஜலாலுதீன் வந்து படையெடுத்துட்டு வராப்புல மதுரைக்கு. அவர் வந்து வரும் பொழுது கவுனிங்க, அப்ப புக்கராயன் யாரு? முஸ்லிம்களால வளர்க்கப்பட்டவன். புக்கராயனே முஸ்லிமா இருந்து சுன்னத் பண்ணி வளர்க்கப்பட்டவன் முஸ்லிமா. அவன் அப்புறம் ஒரு இந்து அரசன் சொல்லி தன்னை உட்காந்துட்டு இருக்கான். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் வரும் பொழுது அவன் எல்லையை கடந்தானே வரணும். ஆமா, அந்த விஜயநகர் எல்லையை கடந்தானே வரணும். கடந்து வந்துடுறாங்க. ஜலாலுதீன் வந்துடுறான். ஜலாலுதீன் வந்தனே அவன் என்ன சொல்றான், இங்க பேரு என்னோட படையும் பெரிய படை, உன் படையும் பெரிய படை, 2 பேரும் மோதுனா நீ இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். என்னோட இலக்கு ராஜ்யம் கிடையாது, நான் மதுரைக்கு தான் போறேன். மதுரைக்கு நீ என்ன விட்டுரு, நீ தேவையில்லாம நீ வந்து குறுக்கா நிக்காத, சண்டை போட்டோம்னா 2 பேருக்குமே நட்டம் அப்படிங்கிறான். உனக்கு பாதுகாப்பு கிடையாது பாரு, புக்கராயனும் வரமாட்டான், புக்கராயனும் எங்காலு தான், புக்கராயனே ஒரு முஸ்லீம் தான், நாங்க எங்க மரபடி தான் வளர்ந்தான், அதனால அவன் வரமாட்டான், டெல்லி சுல்தானுக்கு ஆதரவா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப சம்புவராயர்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில அப்புறம் சண்டை போட பேச்சுவார்த்தை வரும்ல, அந்த பேச்சுவார்த்தையில சரி இதுக்கு தொடர்ந்தா நமக்கு நஷ்டம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், சரின்னு சொல்லிட்டு விட்டுறான். அப்புறம் வந்து உள்ள வர அந்த ஜலாலுதீன் படை மதுரையை கைப்பற்றுது. இந்த மதுரையை இவங்க கைப்பற்றுற இந்த குடும்பம், அந்த ஜலாலுதீன் இருக்குல்ல, அவர் அந்த ஆள் கைப்பற்றினதுக்கு அப்புறம் இருந்து ஒரு 48 வருஷம் முஸ்லீம் ரூல் வந்து மதுரையில இருக்கு. புரியுதுங்களா? சோ இதை புரிஞ்சுக்கணும். இதை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த இது நடக்கும்போது சைமல்டேனியஸா இங்க 48 வருஷம் இவங்க ஆள்றாங்க முஸ்லீம், ஜலாலுதீன் வரான். புக்கராயன் தானே விட்டது உள்ள. இப்ப நீங்க கவனிக்கும், உள்ள வர ஜலாலுதீன் இங்க வந்தனே பார்க்கும் பொழுது இந்த கோட்டைகள், இங்க இருக்கக்கூடிய செல்வங்கள், இதெல்லாம் பார்த்தோன்னே எதுக்கு நம்ம உட்காந்து டெல்லி சுல்தானுக்கு கீழே இருக்கணும்? நம்மளே ஒரு தனி சுல்தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, கட்டமைப்பு, நம்ம கிட்ட பொருளாதாரம் இருக்கு, விவசாயம் இவ்வளவு நடக்குது, இங்க இவ்வளவு உயிரினங்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம படையும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம எதுக்கு டெல்லி சுல்தானுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? நம்மளே ஒரு சுல்தான்னு சொல்லிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஜலாலுதீன் என்ன பண்றாப்ல, இங்க இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் பேசிதான் உள்ள வராரு. வந்த உடனே இவர் என்ன பண்றாரு, சுயராஜ்யம் அறிவிக்கிறாப்ல. நான் வந்து டெல்லி சுல்தானை எதிர்க்கிறேன், நான் தனி சுல்தான் அப்படின்னு சொல்லி சுயராஜ்யம் அறிவிச்சிடறாரு. இப்ப சுயராஜ்யம் அறிவிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா டெல்லி சுல்தான் என்ன பண்ணும், படையெடுப்பு அனுப்புவாரு. அப்ப டெல்லி சுல்தானுக்கு ஆதரவா இருக்கிறது யாருங்க? புக்கராயன். சாரி, இந்த புஷ்பா 2 இதுலயே. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, விஜயநகர பேரரசு படையெடுத்து உள்ள வந்தது முஸ்லிம்ஸ் கிட்ட இருந்து மதுரையை மீட்கிறது இல்ல, ஆக்சுவலா டெல்லி சுல்தான்களுடைய ஒரு ஒர்க்கு. அந்த உள்ள இருக்க மதுரை சுல்தான்ஸை வந்து வீழ்த்தி திரும்ப மதுரையை வந்து கேப்சர் பண்ணணுங்கிறது தான் அசைன்மெண்ட். இந்த அசைன்மெண்ட்டுக்கு உள்ள வரவன் ஹிந்து மக்களை காப்பாற்றணும், ஹிந்து ராஜ்யத்தை காப்பாற்றணும். ஏன் அப்படின்னு சொன்னா, மாரிதாசோட வீடியோல அப்படியே அழகா வரலாற்றை குழப்பிட்டு போயிட்டாப்ல. விஜயநகர பேரரசு வந்துதான் காப்பாத்துச்சுனாரு. காப்பாத்துறவன் எதுக்கு சம்புவராயர்களை அழிச்சு கொலை பண்ணிட்டு வரணும்? சம்புவராயர்களை விட நீ மதத்தை வளர்த்துருவியா? மண்ணின் மைந்தர்களை விட சம்புவராயர்கள் இந்துக்கள் தானே, ஏன் அழிச்ச? சம்புவராயர்கள் ஃபுல்லா ஏன் அழிச்ச? இதுக்கு பதில் இருக்குமா? அவர் காணொலியை பார்த்தேன், சொல்லியிருந்தாரு. எப்படி அழகா திரிச்சிட்டாங்க பாத்தீங்களா? இங்க மதுரை சுல்தான் தனி சுல்தான் அறிவிச்சிட்டான், அவனுக்கும் டெல்லி சுல்தானுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால மதுரை சுல்தானோட இவங்க சம்புவராயர்கள் சண்டை போடல. ஏன்னா அவன் தனி சுல்தான் போயிட்டான், என் நாட்டை நீ நோண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அங்க ஆனா பிளண்டர் ஆயிட்டு இருக்காங்க, மதுரை வந்து சஃபர் ஆயிட்டு இருக்கு. இது என்ன பண்றதுன்னு அந்த ஒரு ஆல்ரெடி, ஏன்னா நீங்க சண்டை போடுறதுனால வந்து இப்ப சண்டை போடுறீங்க, போய் செத்துட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப இவன் நாடு நாசமா போயிரும்ல. அப்ப அதை பார்ப்பாங்களா ஒரு அரசன்? அப்ப என்ன பண்றதுன்னு அந்த டைலாமால இருக்கிற டைம்ல இதுதான் சான்ஸ், எல்லாம் வீக்கா இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு உள்ள போடுறேன். எப்படி வர மதுரா விஜயம், இதெல்லாமே வந்து ரிட்டன் ஹிஸ்டரி தான். இந்த விஜயநகர படையெடுப்பு உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வருதுங்க. வந்து முதல்ல அவங்க சண்டை போட்டதே சம்புவராயர்கள் தான். நான் கேட்கிறேன், நீ அவ்வளவு நல்லவன், முஸ்லீம் படையெடுப்பு வர்றது முன்னே தடுக்கணும்னா நீ ஏன் ஜலாலுதீனை தடுக்கல? அப்ப ஏன்னா ஜலாலுதீன் எப்படி உள்ள படையெடுத்து வராருன்னா, டெல்லி சுல்தானுக்கு ஆதரவா வராரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே அவர் எகென்ஸ்ட் வராரு. அப்ப என்ன பண்ற, உள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே எதிரி. உள்ள விட்டு கதவை தந்து உள்ள விட்டாச்சு. உள்ள போனா அவன் இது இடம், இனிமே நான் வரமாட்டேன்னு சொல்லி டெல்லி சுல்தானை சேலஞ்ச் பண்ணும் பொழுது விஜயநகரத்துக்கு அது எதிரா மாறுதா? சரி, உனக்கு வடக்கு ஃபுல்லா டெல்லி சுல்தான் தானே ரூலிங்ல இருக்கு, நீ அங்க படையெடுத்து ஏன் போல? அங்க சப்போர்ட் ஒரு மாதிரி பயந்து பம்மிட்டு இதை பிடிச்சிடணும் அப்படின்னு. அங்க டெல்லி சுல்தானுக்கு ஆதரவா தான் இருந்துச்சு விஜயநகர பேரரசு. இது அப்பட்டமான பொய். விஜயநகர பேரரசு இந்து மதத்தை பாதுகாக்கிறதுக்காக படையெடுத்து வந்துச்சுன்னு பச்சை பொய் அது. அவங்க மதம் வந்து பிராமண மதம், பிராமணர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு மதம். அந்த பிராமணர்களுக்கு எது சரியோ அதை அவங்க செஞ்சாங்க. அப்ப அங்க டெல்லி சுல்தான் என்ன சொல்லுது, அங்க இருக்க மதுரை சுல்தானை காலி பண்ணணும். அது வந்து டெல்லி சுல்தானுக்கு வலு சேர்க்கறது தானே. அதை இவனை வச்சு டூலா நீ மதுரை சுல்தானுக்கும் டெல்லி சுல்தானுக்கு ஆகாதானே, மதுரை சுல்தானையும் டெல்லி சுல்தானையும் மோத விட வேண்டியதானே. அதுதானங்க லாஜிக்கு.
நீங்க அடிச்சுக்கோங்கடான்னு சொல்லி சண்டையை தூண்டி விடலாம்ல. சம்புராயருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். சம்புராயர்கள் ஹெல்ப் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும். ஆனா ஆலைஸே காலி பண்ணிட்டு நீ வந்து என்ன பண்ற, ஒரு ஹிந்து அரசனை கொண்டுபிட்டு படையெடுத்து உள்ள வர வந்த உடனே நீ போனியா, சரி சம்புராயர்கள் வீழ்த்தியாச்சு நான் உள்ளே போகிறேன்னு போகலைங்க. அவர் வராரு, இது யாருன்னா கம்பண்ணன், குமார கம்பண்ணன் தான் வந்து படையெடுத்து வரான். தமிழ்நாட்டுக்குள்ள முதல்ல படையெடுத்து வரக்கூடிய அவன் வந்து புக்கராயனுடைய மகன். அந்த குமார கம்பண்ணன் உள்ள வரும் பொழுது அவன் வந்து சம்புராயர்களை அழிச்சிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறான், டேரா போட்டுக்கிறான். அவன் அடுத்து நகர்ந்து போகல, சில மாதங்கள் ஆகுது, அவர் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவர் கனவுல ஒண்ணு வருதான். இது எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா மதுரா விஜயம்னு சொல்லி கம்பண்ணனுடைய மனைவி எழுதுற ஒரு சமஸ்கிருத, நல்ல கவனிக்கணும், சமஸ்கிருத, தெலுங்கு கிடையாது, சமஸ்கிருத இலக்கியம் ஒண்ணு இருக்கு, மதுரா விஜயம்னு. அது மதுரையுடைய வெற்றி, மதுரை வெற்றி கொள்ளுதல்னு பொருள். அப்ப அந்த மதுரா விஜயத்துல என்ன சொல்லுதுன்னா வந்து மீனாட்சி அம்மன் வந்து ஒரு பெண்ணாக வந்து என்னை வந்து இங்க பெரிய அளவு நான் துயரத்துல இருக்கேன், என்னை வந்து பாதுகாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி கெஞ்சி கொண்டதாகவும், அதுக்கப்புறம் இவர் வந்து படையெடுத்து போறாரு. அப்ப ஒரு நோக்கம் இங்க வரும்போதே இல்ல, நல்லா கவனிக்கணும். இஃப் ஹிஸ் இன்டென்ஷன் வாஸ் டு எராடிகேட் முஸ்லிம் இன்வேஷன், அவர் என்ன பண்ணிருக்கணும், அங்க இருந்து கிளம்பி வரும் பொழுதே சம்புராயா நீ வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அவன் அடிப்போம்னு சொல்லி தானே கிளம்பி வந்திருக்கணும். ஆனா ஓ நோக்கம் சம்புராயனை வீழ்த்துறது. சம்புராயனை வீழ்த்துறதுக்கு படையெடுத்து வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அங்க டெல்லி சுல்தானுக்கும் மதுரை சுல்தானுக்கும் சண்டை நடக்குதுங்கிறது தெரிஞ்ச உடனே நீ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ற, சைடு எடுத்துட்டு டெல்லி சுல்தான் அதாவது மதுரை சுல்தானை காலி பண்ணிட்டா நமக்கு இந்த மதுரை ஃபுல்லா கிடைச்சிருமேன்னு பிளான் பண்ற. அப்ப சண்டை நடக்குது. இதுக்கு முன்னாடியே வந்து 48 வருஷம் மதுரை சுல்தான்ஸ் வந்து ரூல்ஸ் பண்ணாங்க. அந்த ரூலுமே ஒரு நிலையான ரூல் கிடையாது, மாறி 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 அவங்களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வராங்க. அந்த 5-6 பேர் மகன் அப்படிலாம் கிடையாது. இவர் இருப்பாப்ல, அவருக்கு கீழே ஒருத்தர் இருப்பாப்ல, அவர் அழிச்சிட்டு இவர் வந்துருவாப்ல, பேக் ஸ்டாபிங்லயே மாறி மாறி வராங்க. அப்படி வர கடைசி ராஜா தான் சிக்கந்தர், சிக்கந்தர் ஷா. சிக்கந்தர் ஷா எந்த ஊருக்காரர் தெரியுமா, ஆப்கான்காரர், ஆப்கான் இனம் அவரு. அந்த சிக்கந்தர் ஷா தான் இங்க கடைசியா இருக்காப்ல. அவரை கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கு அப்புறம் நம்ம எதை யாருமே வந்து பிணத்தை வந்து சிதைக்கிறதுங்கிறது நம்ம அது ரொம்ப தப்பான ஒரு, உருகுலைக்கிறது, அவங்க இறுதி சடங்கெல்லாம் செய்ய விடாம பண்றதெல்லாம் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கும்போது அவர் இறந்துடுறாப்புல. அவருக்கு வந்து சமாதியாக எங்கேயோ கொண்டு போய் அவர் புதைச்சிருக்காங்க. அது கரெக்டா எங்க புதைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருப்பரங்குன்ற மலை உச்சியில போய் அவரை புதைச்சிருக்காங்க. சோ இது அதுல இன்னொன்னு கவனிக்கணும், அப்படி புதைக்கிறது சரியா இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில அப்படின்னு கேட்டா அது தவறு. அது ஆஸ் பர் இஸ்லாம் ஒரு மதத்துடைய வழிபாட்டு தலத்துல மற்றொரு மதம் ஆக்குப்பை செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய மரபு. இதுக்கு ஒரு வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமியத்துடைய உமர்னு சொல்லப்படக்கூடிய 2வது கலீஃபா இருக்காருல்ல, அவர் வந்து ஜெருசலத்தை கைப்பற்றுறாரு. ஜெருசலத்துல கைப்பற்றும் போது அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ இது இருக்கும்ல, அங்க தொழுதுக்கலாமான்னு சொல்லி முஸ்லிம்ஸ் வந்து தொழுகையை தொடங்கறதுக்கு போறாங்க. அங்க இருக்க சர்ச் ஒண்ணு இருக்கு, அந்த சர்ச்சில் வந்து தொழுகலாமான்னு போறாங்க. அவர் அதை தடுக்கிறாரு. ஜூயிஷ் டெம்பிள் சர்ச் அதை வந்து நீங்க வந்து தொழுக கூடாது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, இல்ல நீங்க இன்னைக்கு இங்க தொழுதீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க உரிமை கொண்டாடுறதா மாறிடும், வேற ஒரு மதத்துடைய புராதன சின்னத்தை நம்ம உரிமை கொண்டாடக்கூடாது, அதனால தொழுக கூடாதுன்னு சொல்லி இங்க நீ தொழுக கூடாதுன்னு சொல்லி தடுத்திருக்காருங்க அவரு. சோ இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில வேறொரு மதத்துடைய இடத்தில் வேறொரு மதம் ஆக்குப்பை செய்யறது என்பது அந்த மார்க்கத்துக்கு எதிரானது. ஆனா நிறைய பேர் அதை மீறியும் பண்ணிருக்காங்க, அதை மீறி அரசர்கள் செஞ்சிருக்காங்க. அதுக்கு மார்க்கம் சப்போர்ட்டா வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். புரியுது. மனுஷன் செய்யற தப்பு. இப்ப நான் ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து ஆல்கஹால் பழக்கத்துல இருக்கக்கூடிய முஸ்லீம் நீங்க என்ன சொல்லுவீங்க, அவர் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்ப சிக்கந்தர் எப்படி முஸ்லீம்? ஓகே, சிக்கந்தர் இஸ்லாமிய மதத்தை மீறி இருக்காருல்ல. இது நிறைய வரலாறு இருக்கு. இந்த ஜலாலுதீன் வந்து இந்த இப்படிலாம் வந்து இந்த ஆட்சி செய்யறாங்கல்ல, இப்ப வந்து இந்த வீரபல்லாளன்னு சொன்ன ஒரு கர்நாடகா ஹொய்சால அந்த அரசன் வந்து அதுக்கு முன்னாடி மதுரையை கைப்பற்றிருக்கான். அவனும் வெளியில இருந்து வந்தான், அவன் கைப்பற்றிட்டான் மதுரையை. நம்ம அவ்வளோ ஓட்டாண்டிகளா ஆயிட்டோம் அந்த டைம்ல. அவன் கைப்பற்றி இருக்கிற டைம்ல திரும்ப அந்த முஸ்லீம் படையெடுப்புகள் வந்து வீரபல்லாளனை கொலை பண்றாங்க. கொலை பண்ணி என்ன பண்ணாங்க தெரியுமா, அவனுடைய உடம்பு இருக்குல்ல, உடம்புக்குள்ள இருக்க எல்லாத்தையும் உருகிட்டு அவனோட உடம்பு இந்த ஸ்கல் அண்ட் ஸ்கின் இருக்கும்ல, வைக்கோலை வச்சு தச்சு அவனோட உடம்ப மதுரை கோட்டை வாசல்ல அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. நம்ம வீடு கட்டுற போன் தொங்க விடுமே சொல்லக்குள்ள அந்த மாதிரி தலை இதெல்லாம் அப்படியே அழுகி போய் அப்படியே இது ரிட்டன் ஹிஸ்டரி, இட் ஹேப்பன்ட். இதெல்லாம் வந்து குறிப்பு இருக்கு.
ஸோ இதில் இந்த மதுரா விஜயத்துலையும் இதெல்லாம் வரும், இந்த அதுலயும் வரும். அது இல்லாமல் முஸ்லிம்ஸுடைய இதுலயுமே இந்த மாதிரி கோட்டையில இது மாதிரி வீரவல்லாளன் வந்து ரிட்டர்ன் ஹிஸ்டரி. அந்த அளவுக்கு கொடூரமான அரசர்களா இருந்தாங்க. நான் ஆக்சுவலா என்ன சொல்றேன்னா, ஒரு மனிதனுடைய இறுதி சடங்கை வந்து பிணத்தை வந்து சிதைப்பது வந்து இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரானது. அப்ப இவங்கெல்லாம் வந்து ஒரு இஸ்லாமியர்களாக இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்களான்னா கிடையாது. இவங்கெல்லாம் ராஜாக்கள், அவ்வளவுதான். அவங்களோட மதம் இஸ்லாமாக இருந்தது, ஆனா அவங்க இஸ்லாமியர்களா இருந்தாங்களான்னா டவுட் தான். ஆதாயத்துக்காக அவங்க ஒரு மதத்துக்குள்ள இருந்துகிட்டு அவங்க இது பண்ணிட்டு அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு வந்த படையெடுப்பு கூட்டம் அது. அதற்கும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் இஸ்லாமியர்களுக்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது. அவனே வந்து வினோதமா அவங்கள பாத்துருக்கான். அதுக்கு முன்னாடியே இருந்து இருக்கீங்க நீங்க வந்து பாத்துட்டு என்ன கருப்பா இருக்காங்க இவங்க எல்லாம் முஸ்லீம்னு சொல்றாங்க என்ன ஏதுன்னு வியந்திருக்கான். அது வந்து அவங்களே குறிப்பில் எழுதியிருக்காங்க. சோ உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சிக்கந்தர் ஷாவுடைய சமாதி என்பது அந்த திருப்பரங்குன்ற மலையுடைய இடத்துல ஒரு பகுதியில வச்சிடறாங்க. அந்த இடத்துல மண்டபம் எதுவுமே தர்காவும் கட்டப்படவில்லை. அங்க ஒரு தர்கா கட்டல. ஏன்னா நீங்க கவனிங்க, அங்க ரூலிங் அடுத்து யார் இருக்கிறா? விஜயநகர பேரரசு இருக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட விஜயநகர பேரரசு எத்தனை வருஷம் ஆளுது? ஆல்மோஸ்ட் அதான் ஒரு 200-250 இயர்ஸ் கிட்ட அது அப்படியே விட்டு ஆள்றாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், அப்ப எப்படி அவன் அனுமதிச்சிருப்பான்? சண்டை போட்டு கொல்றதே அவங்கதான். எப்படி அவன் அனுமதிச்சிருப்பான்? கட்டிக்கோன்னு சொல்லியிருப்பானா? அப்ப அங்க ஒரு சமாதி மட்டும்தான் இருந்தது, போய் புதைச்ச சமாதி மட்டும் இருந்திருக்கு. அந்த சமாதி மட்டும் இருந்தது. இவங்க என்ன பண்றாங்க, அதை அப்படியே பராமரிப்பு அப்படியே இருக்கு. பிற்காலத்துல, ரொம்ப பிற்காலத்துல, எப்பன்னா 1900s பிரிட்டிஷ் காலகட்டத்துல ஒரு வசதியான தமிழ் இஸ்லாமியர் இருக்காப்ல, அவர் திருச்சிக்காரர்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்றாரு, இங்க அவர் அனாமத்தா ஒரு இஸ்லாமிய மன்னனுடைய சமாதி இருக்குன்னு அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, ஏதோ இஸ்லாமியர் இவருடைய இனத்தின் வழி தோன்றிய நம்மளோட முன்னோர் போல இஸ்லாமிய ஏன்னா அவங்களுக்கு தெரியல வரலாறு, இஸ்லாமிய மன்னர்னாவே நம்ம முன்னோர் போலன்னு நினைச்சிட்டு இவர் என்ன பண்றாரு, இவர் தான் அந்த தர்காவா கட்டுறாரு, அந்த ஒரு மண்டபமா கட்டுறாரு. மசூதி இல்ல, அது தர்கா. இன்னொன்னு, தர்காவுக்குள்ள வழிபடுறதுங்கிறதே அது வந்து ஒரு ஹராம் ஆன விஷயம். அது இஸ்லாமிய மத புரிதல் கொண்ட நபர்கள்ட்ட நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். சரி, யாராவது பேசுனீங்களா இஸ்லாமியர்கள் கிட்ட, நம்ம நண்பர்கள்ட்ட, நம்ம புரிதலோட இருப்பாங்க, யார்கிட்ட பேசுறீங்க? அவங்க என்ன சொல்றாங்க? இதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறோம். நம்ம எல்லார்ட்டையும் அவங்க பேர்லாம் சொல்ல தேவையில்ல. இல்ல பேர் சொல்லாதீங்க, விஷயத்த சொல்லுங்க. அதுதான் இப்ப இது என்ன நான் சொல்றேன் இருங்க. அப்ப இந்த வரலாறு நம்ம கிளியரா சொல்லிடுவோம், முடிச்சிருவோம். அப்பதான் அவங்களுக்கு புரியுங்க என்ன நடந்துச்சுன்னு. அப்ப இந்த சிக்கந்தர் ஷாவுக்கு சமாதி இருந்தது உண்மை. ஆனா அந்த சமாதியை சுற்றி தர்காவாக அது மாறியது 1900s தான், பிரிட்டிஷ்காரங்க காலகட்டத்துல, ரொம்ப லேட்டர்ல தான் அது தர்காவாக அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மாத்துறாங்க. சோ இப்ப இது வரைக்கும் நடந்திருக்கு. இது வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடையில, பிஃபோர் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இது எல்லாமே நடக்குது. இதெல்லாம் ஹிஸ்டரி. நம்ம எப்பவுமே முன்னாடி நம்ம சொல்றது, ஒரு வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்துல நடந்த விஷயங்களை நம்ம வரலாறாக பேசலாம். ஆனா அதுக்கு இப்ப இருக்கவங்கள பழி வாங்க கூடாது, இப்ப இருக்கவங்கள சண்டை போடக்கூடாது, இப்ப இருக்கிற நம்பிக்கையை உடைக்க கூடாது. இப்ப அங்க தர்கா கட்டப்பட்டு விட்டது. அந்த தர்காவுக்குள்ள போயிட்டு ஏதோ சில சடங்குகள் செய்யறதுக்கு மக்கள் வந்துடுறாங்க. இப்ப இங்க என்னன்னா, நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அங்க தொடர்ச்சியாக இஸ்லாமிய சமூகத்தால் கடா என்பது போய் வெட்டப்பட்டதாங்கிறது எனக்கு தகவல் தெரியும். நடந்திருக்கா? அவங்க கேட்டா நாங்க பண்ணிட்டு இருந்தோங்கிறாங்க, இவங்க கேட்டா அவங்க பண்ணது இல்லைங்கிறாங்க. சோ இந்த இது கான்ட்ரோவர்சி நம்ம உண்மையாக உள்ள தூய்மையோட போயிட்டு அங்க நேரடி கலா ஆய்வு பண்ணும்போது தான் தெரிய வரும். நான் இப்ப அதை பண்ணல, கலா ஆய்வுக்கு நான் போல. இன்னும் இது ரொம்ப இஷ்யூ ஆச்சுன்னா நம்ம என்ன பார்ப்போம் அப்புறம். அப்ப அங்க அவங்க அதை பாரம்பரியமாக அதை செய்து வருகிறார்களா அப்படின்னா அதை பற்றியான குறிப்புகள் எதுவும் தெரியல. இங்க பிரச்சனை என்னன்னா, இது வரைக்கும் இவங்க செய்யல, இப்பதான் அவங்க செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிதான் இங்க சண்டை. சோ இந்த சண்டை இங்க இருக்குது. இந்த சண்டைக்கு ஒரு போஸ்டர் நான் பார்த்தேன். இந்த போஸ்டர் என்ன அப்படின்னா, அந்த தர்கால ஏதோ ஒரு விருந்து போடுறதாங்களாம். அந்த விருந்துக்கு கெடா வெட்டுறதை அங்க தர்கால போய் வெட்டுறாங்களாம். இப்ப ஆக்சுவலா வந்து அவங்க கெடா வெட்டுறதே வந்து அல்லாஹ் யாருக்குமே வெட்டக்கூடாது. அவங்க வெட்டுறதுக்கு வந்து அல்லாஹ்க்கு நன்றி சொல்லிட்டு வெட்டுவாங்க. கரெக்டா? யாருக்குமே படைக்கிறதுங்கிற கான்செப்ட்ல வெட்டுறது இல்ல. அவங்க சாப்பிடுறத ஹலால் பண்ணிட்டு அது ஒரு நன்றி, அதாவது இறைவனுக்கு நன்றிங்கிற கான்செப்ட்ல அவங்க அதை வெட்டுவாங்க. இதுதான் அவங்களோட மரபு. ஆனா இங்க யாருக்கு நீங்க கெடா வெட்ட போறீங்க? சிக்கந்தருக்கு கெடா வெட்டுறது உங்க இஸ்லாமிய மார்க்கப்படியே தப்பாச்சே. செத்து போன சாதா மனுஷன் தான் அவரு. அவருக்கு கெடா வெட்டக்கூடாது நீங்க. அப்ப உங்களுக்கு கெடாவை நீங்க எங்க வேணாலும் வெட்டலாம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சிக்கந்தருக்கு தான் போய் வெட்டணும்னு அவசியமே இல்ல. கெடாவை நீங்க எங்க வேணாலும் வெட்டலாம், விருந்தை நீங்க எங்க வேணாலும் போடலாம். தர்கால போய் வெட்ட வேண்டிய அவசியம் இஸ்லாமியர்களுக்கு இல்லை. அது திருப்பரங்குன்றத்துல இருக்கிற தர்கால, புரியுதா? ஆனா நீங்க அதுக்கான போஸ்டர் ஒட்டுறதுல என்ன ஒட்டுறீங்கன்னு பாத்தீங்கன்னா, சிக்கந்தர் மலைன்னு ஒட்டுறீங்க. அந்த குறிப்பிட்ட குரூப்புங்க எல்லாருமே சொல்லுது. அந்த குறிப்பிட்ட குரூப் யார் இந்த பிரச்சனை இஷ்யூ ஆக்குறாங்களோ அவங்களுக்கு நான் சொல்றேன், சிக்கந்தர் மலைன்னு சொல்லி போஸ்ட் ஓட்டுறீங்க. யார் உங்களுக்கு சிக்கந்தர் மலைன்னு பேர் வச்சா? உங்க மார்க்கத்தின்படியே வேறொரு வழிபாட்டு தலத்தை
ஆக்குபை பண்ணக்கூடாதுங்கிறது உங்க மார்க்க வரலாறு சொல்றது. நீங்க குரானை நம்புறவர்களாக இருந்தா இதை நீங்க செய்யக்கூடாது. சிக்கந்தர் யாரு முதல்ல? சிக்கந்தர் ஒரு ஆப்கான்காரன். அவருக்கும் தமிழ் இஸ்லாமியர்களுக்கு என்ன தொடர்பு? எந்த அடிப்படையில் தொடர்பு? எந்த தொடர்புமே கிடையாது. அவங்களே அவங்கள வந்து வினோதமா பார்த்திருக்காங்க. அதுக்கு வரலாற்று ஆதாரங்களுக்கு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கும் அவர்களுக்கும் மத தொடர்பை தவிர்த்து வேற எந்த வித இன தொடர்பும் கிடையாது. இங்க நான் என்ன சொல்றேன்னா, மதமாக யோசிக்காதீர்கள். என்னால் மதம் என்பது மாறக்கூடியது. மதமாக யோசிக்காதீங்க, இனமா யோசிங்க. இதை இன்னொரு இடத்துல நான் சொல்லியிருக்கேன். என்னோட பழைய வீடியோக்கள் நீங்க பாத்தீங்கன்னா, பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனைக்கு நான் இதை சொல்லியிருப்பேன். கிறிஸ்தவர்கள் நம்மளே பேசியிருக்கோம். கிறிஸ்தவர்கள் வந்து இப்ப நீங்க மதமா தான் பாக்குறீங்க அப்படின்னா அது யூதனோட பகுதி தானே இஸ்ரேல். மதமா தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா யூதனுடைய பகுதியா இல்லையா? அதுக்கு நம்மளால பைபிள்ல ஆதாரத்தை காட்ட முடியும், குரான்ல ஆதாரத்தை காட்ட முடியும். ஆனா அந்த யூதன் இனத்தால் யாரு? அன்னைக்கு இருந்த யூதன் இனத்தால் யாரு? அவன் அங்க இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்டை சார்ந்த மக்கள், அரேபியர்கள். அரேபியர்கள் தான் ஒரு காலத்துல யூதர்களாக இருந்தாங்க. அவங்க தான் அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களாக மாறினாங்க. அப்ப பாலஸ்தீன மக்கள் தான் ஒரு காலத்தில் யூதர்களாக இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறவன் ஐரோப்பிய யூரோப்பியன்ஸ். இப்ப மதத்தின் அடிப்படையில் பார்த்தா யூதன் தானே யூத நாட்டை கேட்கறான். இப்ப என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு முன்னாடி யூதன் தானே இருந்தா இதான பேச்சு வரும். அப்ப அங்க மதமா பார்க்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுதுல. அங்க இனமா பாக்குறோம்ல, அங்க ஜெனட்டிக்கல் ரிசர்ச் பண்ண சொல்றோம்ல. ஏன் வரவன்லாம் ஐரோப்பியன். ஐரோப்பியன் வந்து மதத்தை காரணம் காட்டி இது என்னோட இடம்னு சொல்லி உரிமை கொண்டாடுறான். இப்ப இந்த இதை அப்படியே இங்கே பொறுத்துங்களேன். அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் ஏதோ செத்துட்டான், அவனை புதைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த சிக்கந்தருங்கிற அந்த ராஜாவை புதைச்சிருக்கிறாங்க. அவன் ஒரு பெருமைக்குரிய அரசனானாலும் கிடையாது. தயவு செஞ்சு உங்க வரலாறு போய் படிங்க. தி அட்ராசிட்டிஸ் ஹி மேட். தமிழ்நாட்டுக்குள்ள அவன் தமிழர்களுக்கு செய்த அட்ராசிட்டிஸ் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவன் மட்டும் கிடையாது. அந்த 48 ஆண்டு கால இஸ்லாமிய ஆட்சி, மதுரையில நடந்த கூத்துக்கள், இடிக்கப்பட்ட கோயில்கள், உடைக்கப்பட்ட சின்னங்கள், கொள்ளையடிக்கப்பட்ட, சூறையாடப்பட்ட, அவங்க வந்து இங்க ரூல் பண்றதுக்கே வரல. திருடிட்டு போறதுக்கும் பிளண்டர் பண்றதுக்கும் தான் வந்தாங்க. அவங்களுக்கும் இஸ்லாத்துக்குமே ஆக்சுவலா எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில எல்லாம் அவங்க ஒன்றும் பெருசாலாம் வந்து ஒன்றும் சாதிக்க இது பண்ணல. அவங்க அதை ஒரு டூலா பயன்படுத்திக்கிட்டு நாங்க இஸ்லாமியர்கள்ங்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு அவங்க அட்ராசிட்டிஸ் பண்ணாங்க. திருடக்கூடாதுங்க இஸ்லாத்துல. நீ அடுத்த மக்கள்கிட்ட இருந்து சூறையாடுறது என்ன? திருட்டு தானே. அப்புறம் மத்த சிலையில இருக்கிறது எடுக்கக்கூடாது, அடுத்த வழிபாட்டு சின்னங்களை அழிக்க கூடாது. நீ என்ன பண்ண? இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையில தவறு. அல்லாவின் கண் பார்வைக்கு தவறு. அல்லாவின் கண் பார்வைக்கு தவறு செய்த கூட்டத்தை நீங்க எப்படி பெருமையா கொண்டாடலாம்? இந்த கேள்வி இருக்குல்ல. இல்லைன்னு சொல்ல போறீங்களா? நியாயமா யோசிச்சா அப்படி சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் மனசாட்சியோடு யோசிங்க, தமிழர்களாக யோசிங்க. நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க மதம்ங்கிற அடிப்படையில யாருமே யோசிக்க கூடாதுதான் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய முருகனை வழிபடுறவனும் மதம்ங்கிற அடிப்படையில இந்த இடத்துல யோசிக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். பொறுமையா வரலாற்று அடிப்படையில, இனம்ங்கிற அடிப்படையில யோசிங்க. அப்ப இது தமிழர்களுடைய நிலப்பகுதி. அந்த தமிழர்கள் நிலப்பகுதியில யாரோ ஒரு ஆப்கான்காரரை கொண்டு வந்து புதைச்சிருக்கிறாங்க. அதனால அது சிக்கந்தர் மலைன்னு சொன்னா, அதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இருக்கக்கூடிய ஒரு மரபை யாரோ ஒருத்தனை புதைச்சிட்டாங்கிறதுக்காக மாத்தினா, அப்ப இஸ்ரேலுக்காக, அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்காக, பாலஸ்தீன்கிற ஒரு நாடு அங்கீகாரத்துக்காக இங்க பேசுற தமிழன்லாம் முட்டாளாயிருவானா? உங்களுக்கு ஆதரவாக பேசின அத்தனை பேரும் இன்னைக்கு என்னவா நிப்பான்? பாலஸ்தீன் பிலாங்ஸ் டு பாலஸ்தீன். இஸ்ரேல் ஒரு நாடு கிடையாது. இஸ்ரேலுங்கிறது நாடு கிடையாது. இஸ்ரேலுங்கிற பழைய பேரை எடுத்துக்கொண்டு யூத மதம்ங்கிற போர்வைக்குள்ள ஐரோப்பியர்கள் வந்து ஆக்குபை பண்றாங்க. நான் பேசியிருக்கேனா இல்லையா? பலவாடி அந்த கருத்தை நான் இன்னும் ஏற்கிறேன். ஆனா அந்த கருத்தை நீங்க மறந்துகிட்டு எங்கேயோ இருக்கிற ஆப்கான்காரனுக்கு எங்கேயோ கிடக்கிற சமாதிக்கு நீங்க எதுக்கு போய் இப்ப இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப இதுல வேற கைது வேற ஆயிருக்காங்க ஒரு சில பேர். எதுக்கு கைது தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய சமணப்பள்ளிக்கு பச்சை பெயிண்ட் அடிச்சு. ஆமா, பார்த்தேன். சமணப்பள்ளி அங்க இருக்குல்ல, அது ஆர்கியாலஜிக்கல் சைட். தமிழக தொல்லியல் துறையால பாதுகாக்கப்படக்கூடிய பகுதி, பழமையான பகுதி. தமிழக தொல்லியல் துறையால அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாக்கப்படக்கூடிய பகுதி. அங்க ஒரு தமிழ் ரொம்ப 2000 ஆண்டு பழமையான நெட்டெழுத்து கல்வெட்டு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து பச்சை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்? எனக்கு அது புரியல. ஏன் பச்சை பெயிண்ட்? என்ன சொல்ல வரீங்க? பச்சை பெயிண்ட் அடிச்சது எதுக்கு? பச்சை பெயிண்ட் அடிக்க போறோம்? அங்க ஒன்றும் காவி பெயிண்ட் அடிக்கல, பச்சை பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு. என்ன ரீசன்? நான் சொல்றேன், மதமா யோசிச்சீங்க அப்படின்னா ரொம்ப தப்பா போய் முடியும். நியாயத்தின் பக்கம் யோசிங்க, உண்மையின் பக்கம் இருந்து யோசிங்க. நான் இந்த மதத்தை பிறந்துட்டேன் அதனால நான் இப்படிதான் யோசிப்பேன் அப்படின்னா ரொம்ப தப்பானது இது.
அப்ப ரொம்ப சிம்பிளுங்க. எங்களுக்கு உங்களுக்கு அல்லாஹ் முக்கியம், எனக்கு முருகன் முக்கியம். இறங்கிட்டா என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி எனக்கு கூடாது இல்ல, நம்ம இறங்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இது வந்து நல்லிணக்கத்துக்கு வழிவகுக்குமா? இல்ல ப்ரோ, இல்ல கேக்குறேன், இது நல்லிணக்கத்துக்கு வழிவகுக்குமா? ஹம்பிள் ஒப்பீனியன், நம்பிக்கை எல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு முருகன் ஜீசஸ் எல்லாம் இருக்கட்டும், பக்கத்துல இருக்க மனுஷன் தாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும், நம்மளோட பீஸ் தாங்க முக்கியம் பார்க்கணும். அப்ப போயிட்டு வேற ஒரு புராதன சின்னத்துல போயிட்டு பெயிண்ட் அடிக்கலாமா? புரியுது நான் சொல்றது? அங்க நீங்க வந்து சமணப்பள்ளி தானே, அது எப்படி போய் பெயிண்ட் அடிக்கலாம்? எப்படி வந்து அங்க திருப்பரங்குன்றம்ங்கிற மலைக்கு சிக்கந்தர் மலைன்னு யார் பேர் வச்சா? எப்படி போஸ்ட் அடிக்கலாம் நீங்க சிக்கந்தர் மலைன்னு? அப்ப என்ன பண்ண வரீங்க? ஸோ இதுதான் இங்க ஒரு கேள்வி. இப்ப இதுல ஒரு அரசியல் நடக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோரார்லெஸ் சிக்கந்தர் வரலாறு இதெல்லாமே நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு, பட் நேரம் கருதி நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ சிக்கந்தர் இஸ் நாட் ஒரு நல்ல அரசன் அல்ல, அவன் தமிழனும் அல்ல, அவன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்தவனும் அல்ல. தன் சுயநல போக்கால், செல்வ போக்கால், துரோகத்தின் அடிப்படையில கிடைத்த ஒரு சாம்ராஜ்யத்துல கடைசியில சண்டையிட்டு மாண்டான், அவ்வளவுதான். அவன் நல்லது செய்யல. அவனுக்கு ஒரு சமாதி மட்டும் இருக்கு. ஏன்னா இறந்தவனுக்கு எல்லாருக்குமே நம்ம ஊர்ல சமாதி இருக்கும். ராஜாவா இருந்த ஒருத்தர் இறந்தானா கண்டிப்பா சமாதி இருக்கும். யாராவது ஒருத்தர் வேண்டப்பட்டவன் அதை வச்சிருப்பான். அதுக்கு பிற்காலத்துல நீங்க வந்து அதை வந்து ஒரு தர்காவாக கட்டமைச்சுக்கிட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, சட்டங்கள் வந்துருச்சு. இப்ப அந்த தர்காவும் பாதுகாக்கப்படணும், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதே போல தமிழருடைய புராதன சின்னத்திற்கும் எந்த விதமான அவருடைய நம்பிக்கைக்கு களங்கம் வரும் விதமாக எந்த விதமான விஷயமும் நடக்கக்கூடாது. கெடா வெட்டுதல் உங்களுடைய மரபின் அடிப்படையில நீங்க சிக்கந்தருக்கு வெட்டக்கூடாது. குரானின் அடிப்படையில, அல்லாவின் அடிப்படையில, அல்லாவின் கட்டளையை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் சிக்கந்தரோ இல்ல யாருக்குமே தனிப்பட்ட நபருக்கு நீங்க கெடா வெட்டக்கூடாது. அது ரொம்ப தப்பான ஒரு வழிபாடு முறை. நீங்க எங்க வேணாலும் கெடா வெட்டலாம், அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லலாம், அவ்வளவுதான் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு வழிகாட்டுறது. அதன் அடிப்படையில் நீங்க கெடா வெட்டுங்க, நன்றி சொல்லுங்க, விருந்துகளை நீங்க எங்க வேணாலும் பண்ணலாம். அதை நீங்க மலைக்கு அடிவாரத்துல பண்ணுங்க, அதுக்கு மக்கள் எந்த ஒரு தடையும் இல்லை. மலையில போய் நீங்க கெடா வெட்டணும் பொழுது அந்த மலை திருப்புற முருகனுக்கான மலையாகத்தான் இருக்கிறது. முருகனுக்கான மலை தான் அது. அந்த குன்று வந்து முருகனுக்கான வழிபாட்டு தலம் தான். அந்த இடத்துல போயிட்டு நாங்க வெட்டியே தீருவோம், நாங்க அசைவம் சாப்பிட்டே தீருவோம்ங்கிறது ரொம்ப அபத்தம். இந்த அபத்தத்தை ஒரு குரூப் செய்ய ஆரம்பிச்சது. அவங்களும் தமிழ் இஸ்லாமியர்கள் தான். எனக்கு அதுதான் வேதனையா இருக்கு. எதுக்காக சண்டை போடுறோம், ஏன் சண்டை போடுறோம், என்ன தோண்டி விடுறாங்க, அடுத்தவன் உங்களுக்கு கீ கொடுக்குறாங்கிறதுக்காக நீங்களும் யோசிக்காமையே எல்லாத்தையும் பண்றீங்க. நான் கேட்கிறேன், ஒரு சிம்பிளுங்க. அங்க எம்பி நவாஸ்கனி அவரு போறாரு, ராமநாதபுரம் எம்பி அவரு, நவாஸ்கனி திமுகவுடைய கூட்டம், அவர் போறாரு. அவர் அங்க போயிட்டு இப்ப பிரஸ் மீட் கொடுக்குறாரு, இது பண்றாரு, போய் பாக்குறாரு அந்த இஷ்யூ. சரி ஓகே, அங்க ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, இவர் வந்து வராரு. ஏன் வராரு? அது லோக்கல் இஷ்யூ. அந்த லோக்கல் இஷ்யூக்கு இவர் ஏன் வராரு தெரியல, வராரு. சரி, இவர் வந்தாரு. தமிழக அறநிலைத்துறை சேகர் பாபு எங்க போனாரு? இன்னும் வரல. ஏன் வரல? இன்னும் கருத்தும் பெருசா தெரிவிக்கல. அப்ப என்ன நோக்கம்? இங்க டிஎம்கே என்ன வேலை பண்ணுதுன்னு தெரியுதா? இப்ப இந்த மத கலவரத்துக்கு இல்ல மதம் சார்ந்த முரணுக்கு இவங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க மாறி மாறி. அது ஏன் முஸ்லீம் ஆளுகளை விடுற? அறநிலையத்துறை ஆளுகளை விடலாம்ல. கரெக்டா முஸ்லீம் ஆளுகளை வந்து இது பண்ணி அப்ப 2 பேரும் வந்தா கூட பரவாயில்ல. 2 பேரும் வந்து நாங்க பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வைக்கிறோம் வேற. இவருங்க இந்து அறநிலையத்துறை அமைச்சரும் வராரு, இவரும் வராப்புல, இவங்க 2 பேரும் நின்று பேசி மக்களுக்கு சுமூகமா முடிக்கிறாங்கன்னா அது வேற. இவர் மட்டும் வராரு. சரி, வந்து என்ன பண்றாரு? இவரா மேல போய் சாப்பிட்டாருங்கிறது நமக்கு தெரியல, போட்டோஸ் கிடைக்கல. ஆனா இவர் கூட வந்தவங்க யாராருன்னு நமக்கு தெரியுது. அவங்க மேல பிரியாணி சாப்பிட்ற போட்டோவும் கிடைச்சிருச்சு. பிஜேபி அதை ஃபுல்லா பரப்புது. அது எப்படி பிஜேபி காரங்களுக்கு அந்த போட்டோ கிடைச்சது நமக்கு தெரியல. கவனிங்க, அந்த போட்டோஸ் இவங்க போய் சாப்பிட்றாங்க. பிஜேபி காரங்க இருந்தானா அங்கேயே சண்டை போட்டுருப்பாங்க. கரெக்டா, நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஆனா சண்டை போல யாரும். இவங்க பிரியாணி சாப்பிட்ற போட்டோஸ் மட்டும் கிடைக்குது. அது பிஜேபிக்கு கரெக்டா கிடைக்குது. பிஜேபி இல்லை. நான் என்ன கேட்கறேன்னா, ஒருவேளை தமிழ் சமூகத்தை பிரித்தாடுறதுக்கு இந்த 2 கட்சி சேர்ந்து கூட்டணி வேலை பண்ணுதா? டவுட்டா இருக்கா இல்லையா? எனக்கு இந்த மதம் சார்ந்த ஒரு அரசியல் உருவாக்குறதுக்கு ஒரு ஒரு வின்வின் சிச்சுவேஷனுக்காக 2 பேருமே வேலை பார்க்கறாங்களா? ஒரு டவுட் இல்ல கேட்கிறேன். அடுத்து இதுல இன்னொரு சர்ச்சையும் வருது. வக்வாரிய பிரச்சனை, வக்போர்ட் பிரச்சனையும் வந்து இங்க கொண்டு வந்து திணிக்கப்படுது. ஒண்ணு என்னன்னா, வக்வாரியம்ங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இஸ்லாமியர்கள் அவங்களுடைய அரசர்கள் அவங்களுடைய மதத்தை வளர்த்துக்கிறதுக்கு அவங்க காலகட்டத்துல ஒரு சில பகுதிகளை வக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வேற ஒரு மத சின்னத்துக்கு உட்பட்ட பகுதிகள்லாம் வக்குக்குள்ள வரக்கூடாது, வராதுன்னு இல்ல. அது அவங்க மதத்தின் அடிப்படையில பண்ண மாட்டாங்க. சோ வக்வாரியம்ங்கிறது என்ன? இஸ்லாமிய மன்னர்கள் அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்க மதத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக அவங்க சில லேண்ட்ஸ் இதெல்லாம் அவங்க ஆட்சி செய்யும் போது, இங்க நவாபுகள் இங்க சுல்தான்கள்லாம் ஆட்சி செய்யும் போது அவங்க ஒரு பகுதிகளை அவங்க கொடுப்பாங்க தானமா. இந்த பதிவுகள் இருக்கும்.
இந்த பதிவுகள் மூலமாக அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே, அந்த முஸ்லிம்ஸ்க்காக கொடுக்கப்பட்டது புராதன இதா இருக்குல்ல, அதை நீங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அரசாங்கம் வந்து ஒரு கொடுத்துருப்பாங்க. இதுதான் வக்ஃப் வாரியம்ங்கிறது. இது புரிஞ்சுக்கணும். ஒரு அரசாங்கத்துடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய மதத்தை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு விஷயம். இந்த வக்ஃப் வாரியத்துக்குள்ள இஸ்லாமியர்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த வக்ஃப் வாரியத்தை வந்து ஒரு சில குடும்பங்கள் வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டு, அவங்களுக்கு அங்க வந்து மாஸ்க் கட்ட விடாம தடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள காசு அடிக்கிறாங்க ப்ரோ. உள்ளுக்குள்ள வந்து நிறைய அந்த பினான்சியல் மோசடிகள் இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அது உள் பிரச்சனை, முஸ்லிம்ஸ்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை. அதான் வந்து அதையும் அரசாங்கம் தலையிட்டு சரி செய்யணுங்கிறதுல மாற்றுக்கிறதுல அது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, வக்ஃப் வாரியம்ங்கிற பேர்ல பல நிலங்கள் சூறையாடப்படுது, பல நிலங்கள் வந்து கையகப்படுத்திருக்கு இந்தியால. அவங்களை பொறுத்தவரைக்கும் இந்தியாங்கிறது பாரத், அது ஹிந்து நாடு. அப்ப அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய மதத்தை வளர்த்துக்கிறதுக்கு லேண்ட் எல்லாம் எப்படி எவன் கொடுப்பான்? யாரோட லேண்ட் அது? வெளியில இருந்து படையெடுத்து வந்து இவங்களுக்கு எது லேண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்க வந்து என்ன சொல்றாங்க, வக்ஃப் வாரியமே இருக்கக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நவாஸ் கனி அவர்கள் போய் அங்க உட்காந்து பேட்டி எடுத்தல ஒரு பிஜேபி காரன் ஒரு கேள்வி கேட்டு விட்டான். ஒரு பையன் ஒருத்தன், ஆமா, அவன் என்ன கேட்கறான் அந்த பையன் அப்படின்னா, அவன் கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். இது வக்ஃப் வாரியத்துக்குள்ள இந்த நிலங்கள் வருமா, இந்த தர்கா வந்து வக்ஃப் வாரியத்துக்குள்ள இருக்குதா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்றாங்க. நவாஸ் கனி என்ன சொல்றாரு, ஆமா இது வக்ஃப் வாரியத்துல வரும். எப்படி வரலாம்? இந்த கேள்வி இருக்குல்ல, எப்படி வரும்? திருப்பரங்குன்றத்துக்குடைய அது வக்ஃப் வாரியத்துல எப்படி வரும்? அப்படி வந்திருந்தா அதை வந்து நீக்கணும்ல அரசாங்கம். வக்ஃப் வாரியத்துக்குள்ள இது வரக்கூடாதுல்ல, பிரைவேட் ஆகாதுல்ல. ஒரு தமிழர்களுடைய வழிபாட்டு தளத்துல இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து எப்படி வந்து வக்ஃப் வாரியத்துக்குள்ள வரும்? அப்ப அறநிலையத்துறையோட கண்ட்ரோல் கிடையாது அந்த கோயில். திருப்பரங்குன்றம் வந்து அறநிலையத்துறை கண்ட்ரோல் இருக்குங்கிற பட்சத்துல அந்த மலை, அதுக்கு மேல ஒரு கோயில் இருக்கு. என்ன கான்செப்ட்ல இருக்குது தமிழக அரசு? என்ன ஒரு இடியாப்ப சிக்கல் இது? இப்ப நவாஸ் கனி அவர்கள் தவறான தகவல் சொல்றாரான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அது நமக்கு தகவல் உரிமை சட்டத்துல யாராவது போட்டு எடுத்தாதான் தெரியும். இப்ப அவரானா சொன்ன கருத்தை வச்சு பேசி அவர் என்ன சொல்றாருன்னா, அது வக்ஃப் வாரியத்துக்குள்ள வரும்னு சொல்றாரு. ஆனா அது எப்படி, இட் இஸ் இம்பாசிபிள், வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வந்திருந்தா அதை உடனே நீக்கணும். வக்ஃப் வாரியத்துக்குள்ளே இது வரக்கூடாது ஆக்சுவலா. இப்ப இது என்ன ஆகி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபியோட நார்த் இந்தியால நடக்கக்கூடிய அந்த மதவாத அரசியல்ல வக்ஃப் வாரியத்துக்கு எதிரான அரசியல்ல கரெக்டா கொண்டு வந்து இங்க கரெக்டா வந்து கோரிலேட் ஆகுது. நான் என்ன சொல்றேன்னா, ஓப்பனா சொல்றேன், இஸ்லாமிய தமிழர்களுக்கும் நான் எப்பவுமே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி இஸ்லாமிய தமிழர்கள் தான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து ஏங்க இஸ்லாத்தை முதல்ல சொல்லி தமிழர்கள்ங்கிறீங்க, தமிழ் இஸ்லாமியர்கள் சொல்லாமலே கூட என்கிட்ட கேள்வாங்க. தமிழ் இஸ்லாமியர்கள்னா தமிழை பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் ஆயிடுவாங்க. அப்புறம் உருது இஸ்லாமியர்கள் வேற, தமிழை பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அப்படின்னு ஆயிப்போம். அப்ப அவங்க இஸ்லாமியர்கள் தமிழ் பேசுறவங்கன்னு ஆயிரும். புரியுதா? ஆனா அது கிடையாது. இஸ்லாமிய தமிழர்கள் அப்படின்னா இஸ்லாம் மதத்தை ஏற்ற தமிழர்கள் பொருள். இனத்தால் தமிழர்கள், தமிழருங்கிறது இன அடையாளம். இஸ்லாமிய தமிழர்கள் பொழுது இஸ்லாத்தை ஏற்ற தமிழர்கள். இதுதான் நான் எப்பவுமே அந்த ரெண்டு வார்த்தைகளும் வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? இஸ்லாமிய தமிழர்கள்ங்கிறதா சரியான பதம், தமிழ் இஸ்லாமியர்கள் சரியான பதம் அல்ல. இஸ்லாமிய தமிழர்கள் தான் சரியான பதம். இதுலதான் அந்த பதத்தை நம்ம பயன்படுத்துவோம். இந்த அளவுக்கு தான் நம்ம ஒரு அரசியல் புரிதலோட நம்ம பேசுறோம். அப்ப இவங்களும் தமிழர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு உங்களுடைய அந்த தர்காவும் பாதுகாக்கப்படணும், அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த சிக்கந்தர் எவ்வளவு பெரிய தவறான ஒரு நபராகவே இருந்தாலும் இது வரலாற்று காலகட்டத்தில் கட்டப்பட்டு நடந்துருச்சு, இருக்குது. அதை போய் நோண்டுறது இது பண்றதுல எல்லாம் நாங்க எந்த இதுவும் இல்லை. அதே போல நீங்க அங்க போறது வர்றது இதுலயும் யாருமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, இந்த குன்றுல போயிட்டு ஒரு உயிர் பலியை கொடுக்க கூடாதுங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது, முருகனை வழிபடக்கூடிய பக்தர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, அந்த பலி கொடுக்கறத நீங்க அங்கதான் செய்யணும்னு உங்க மார்க்கம் சொல்லல. இந்த கோயில் வளாகத்துக்குள்ள இந்த கோயிலுடைய நிலத்துல பலி கொடுக்க கூடாதுன்னு இந்த மார்க்கம் சொல்லுது. அப்ப இங்க புரிந்து கொள்ளுங்கள், இந்த மார்க்கத்துக்குள்ள நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா அந்த மார்க்கம் நீ இங்க வந்து அவங்களும் சொல்றாங்க சிக்கந்தருக்கு நீங்க பலி கொடுக்க கூடாது. இப்ப சிக்கந்தருக்கு நீங்க பலி கொடுக்கலன்னா ஏன் அந்த மலையிலே தான் பண்ணணும்ன்ற அவசியம் இருக்கா? இல்ல நீங்க மலை அடிவாரத்துல பண்ணலாம்ல, அங்கேயே பந்தி போட்டு சாப்பிடலாம்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை யாருக்கும். நீங்க மலை அடிவாரத்துல இடம் இருக்குது, அங்க ஏதாவது ஒரு மண்டபம் கட்டிட்டு நீங்க வந்து சாப்பிடுங்க, விருந்து கொடுங்க, அந்த விருந்துல நாம சாப்பிடலாம், எல்லாம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தயவு செஞ்சு இதை காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. இந்த காம்ப்ளிகேட் பண்ணும் பொழுது நம்மளுடைய இன ஒற்றுமை ஒழிஞ்சு மதவாத சிந்தனைக்குள்ள நம்ம ஆட்கொள்ளப்படுவோம். மதவாத சிந்தனைக்குள்ள ஆட்கொள்ளப்பட்டா அங்க தமிழர் இனம்ங்கிற அடையாளம் அழிக்கப்பட்டு கடைசியில நம்ம எல்லாம் வந்து அடையாளமற்றவர்களாக மாறி நிற்போம். யாருன்னே தெரியாம போயிடும். அப்புறம் சேர்றது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு பின்னா இருந்த கூட்டம் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போறதுக்கு சில ரெண்டு தரப்புல இருந்தும் தூண்டி விடுறதுக்கு ஆள் இருக்கு. அவனுக்கு என்னங்க, அவனுக்கு வாக்கு வேணும். ஒருத்தர் வந்துட்டாரு பாத்தீங்களா, நான் மலையில ஏற போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஏறி போயிட்டு அரசியல் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டாரு. யாரு? ஒரு அரசியல்வாதி, பிஜேபியை சார்ந்தவர். இது நடக்கும்.
இது தேவையில்லாத சிக்கல். நீங்க யாருமே மலைக்கு வாங்க சாமி கும்பிடுங்க போங்க, யாரும் வந்து யாரும் தடுக்கல. ஆனா அந்த மலைக்கு நாங்க பேரை மாற்றுவோம் அப்படின்லாம் சொல்றதுலாம் ரொம்ப அபத்தமான போக்கு, ரொம்ப அது அராஜக போக்கும் கூட. அது அங்க இருக்க யார் பண்றான்னு தெரியல அந்த வேலையெல்லாம். எவ்வளவு தப்பான ஒரு விஷயம் அது. இப்ப நாளைக்கே நான் கேட்கறேங்க, நாளைக்கு இப்ப ஒண்ணும் இல்ல, பாலஸ்தீனுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு பாலஸ்தீனுக்கு இது பாலஸ்தீன் கிடையாது அது பேர் இஸ்ரேல்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசும்போது உங்களுக்கு எரியுதா இல்லையா? உலகம் முழுக்க பேசுறோமா இல்லையா? அப்ப அதே இது நாங்க இங்க பண்ணுவோம் அப்படின்னா தப்பு தானே. நிறைய நியாயம் சொல்லியிருக்கீங்க, புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடிந்த வரைக்கும் இனமாக சிந்தியுங்கள் நான் சொல்றேன். தமிழர்களும் உடனே இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு சங்கிகள் எல்லாம் வந்து கிளப்பி விடுவான், சண்டையை மூட்டி விடுவான். இன்னொன்னு, இங்க வந்து முருகன் இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணுவாரோ அதைத்தான் நாங்க சொல்றோம். முருகன் இருந்தது என்ன பண்ணுவாரோ அதை தான் நாங்க சொல்றோம். நியாயமான, புரியுதா? முருகனுடைய பெயரால இங்க ஒரு கலவரமோ, முருகனின் பெயரை காட்டிக்கொண்டு இங்க ஒரு மத துவேஷமோ, அந்த முருகனுடைய இனத்தில் தோன்றியவர்களுக்குள்ளேயே சண்டை போடக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. முருகனுடைய வாரிசுகள் அடிச்சுக்க கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. நீங்க அதை ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ, முருகனுடைய வாரிசுகள் தான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தமிழர்களும் இனத்தால். இவ்வளவுதான் விஷயம். அப்ப இதை புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களுடைய அந்த மத அடையாளத்துக்குள்ள நம்ம போயிட்டு ரகலை பண்றது, சண்டை போடுறது, இதுல நீ பெரியவனா நான் பெரியவனான்னு போட்டு காட்டுறதுலாம் இருக்கக்கூடாது. 2 பேரும் வாங்க, சமத்துவமா உட்காருங்க, உட்காந்து பேசுவோம். உங்களுக்கு அங்க முக்கியமாக இருக்க வேண்டியது சகோதரத்துவம் தான். இதேதான் அந்த தமிழ் சாதிகளுக்குள்ள நான் சொல்றது. தமிழ் சாதிகளுக்குள்ள சண்டை போடும் போதே எனக்கு பிடிக்காது. ஏற்கனவே இந்த தர்காக்கும் கோயிலுக்கும் பாத்தீங்கன்னா மரியாதை வந்து மாத்தி போற இதெல்லாம் இருக்குங்க, சில ரிச்சுவல்ஸ் இருக்குங்க. அது எப்பவுமே அப்படிதாங்க நம்ம வந்து அப்படிதாங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம். நம்ம இங்க மட்டும் கிடையாது, இலங்கையிலயும் சரி ஈழத்திலயும் சரி, எல்லா இங்க மாஸ்க் எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் கோயில் இருக்குதுன்னா, கோயில் இருக்க இடத்துல மாஸ்க் மரியாதை போகும். அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கும், அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கொடுத்தல் வாங்கல் மாதிரியான ஒரு சடங்குகளை வச்சு அந்த 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 வலுப்படுத்தி வச்சிருக்காங்க. நமக்குள்ள சண்டை போட்டுக்க கூடாதுங்கிற நோக்கத்துல. அது அந்த நோக்கத்தை விட்டுறாதீங்க தான் நான் சொல்றேன். நமக்குள்ள சண்டை போடக்கூடாதுங்கிற நோக்கத்தை விட்டுறாதீங்க 2 பேரும். ஏன்னா நீங்க சண்டை போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிஜேபிக்காரன் வந்து வக்வாரியத்துக்குள்ள இதெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிற பேர்ல அவங்க வக்வாரியத்துக்கு எதிராகவே ஒரு விஷயத்தை உருவாக்கி, அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுல மாற்றுக்கிறதுல அதுல சில ஒழுங்கு செய்ய வேணும். ஆனா அதே சமயத்துல வக்வாரியத்தையே ஃபுல்லா அழிக்கணுங்கிற நோக்கமும் தமிழர்களுக்கு கிடையாது, ஆனா பாஜக இருக்கு. அவங்க இதை காரணமா எடுப்பாங்க. இப்ப நீங்க வந்து இந்த கோயில், இந்த திருப்பரங்குன்ற மலை வந்து வக்வாரியத்துக்குள்ள வரும் அப்படின்னா அது எப்படி வரும், எப்படி வரலாம்? அப்ப இந்த மாதிரி முறைகேடான வக்வாரிய குறிப்புகள் ஏதாவது இருக்குங்கிற பட்சத்துல அதெல்லாம் வந்து அரசாங்கம் பார்த்து அதெல்லாம் சீர் செய்யணும். அதை எதுவுமே செய்யாம சண்டை போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம்ங்கிறது இருக்கக்கூடாது. அங்க பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய பொறுப்பு. அந்த பிரச்சனையை தூண்டி விடும் போதுமா மத அடையாளம் கொண்ட நபர்களை கொண்டு போய் அங்க போய் விட்டு பிரியாணி சாப்பிட விடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தம். முடிஞ்சா உங்க அறநிலைத்துறையையும் அனுப்புங்க, உங்க இஸ்லாமிய நண்பர்களையும் அனுப்புங்க. 2 பேரும் உட்காந்து சமூகமா பேசி இதுல வந்து நீங்க வந்து இங்க அதாவது கெடா வெட்டுறது இதெல்லாம் நீங்க கோயில் வளாகத்துக்கு வெளியில வச்சு இது பண்ணிக்கோங்க, மலையில பண்ணாதீங்க. விருந்து போடுறது நீங்க கோயிலுக்கு வளாகத்துக்கு வெளியில பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. மலைக்கு மேல போய் பண்ணணுங்கிற தேவை உங்களுக்கு கிடையாது. தேவையில்லாத ஒரு விஷயத்த எதுக்கு பண்ணணுங்கிற அந்த ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு சுமூகமான ஒரு சூழல்ல ஒரு முடிச்சு விடுறதுதான் கரெக்ட். இதுல என்னன்னா, முன்னாடியே வந்து லண்டன் இதுலயே வந்து ரிவ்யூ கவுன்சில் இது சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை ஒரு வழக்காக மாறி இருக்கு. அப்பவும் இதே மாதிரியான முயற்சிகள் ஏதோ நடந்திருக்கு போல. அப்பவே சொல்லிட்டாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது முன்னாடி அந்த மாதிரி பழக்கம் இல்லை, அந்த பழக்கம் கூடாதுன்னு அப்பவே சொல்லியிருக்காங்க. அப்பவே சொன்ன தீர்ப்பும் அங்க இருக்குது. அதை ஒரு மேற்கோளாகவும் நம்ம காட்ட முடியும். ஏன்னா அப்பவே சொன்னதுல விசாரிச்சுதான் சொல்லியிருக்காங்க அந்த பழக்கம் இல்லை. அப்ப இந்த பழக்கத்தை யாரோ ஒருத்தவங்க தூண்டி விட பாக்குறாங்க, வேண்டாம், அதுல சண்டை இதுதான் வரும். சோ இதை நம்ம ஓரளவு சொல்லிட்டோம், புரிந்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஓகே, வேற ஒரு நபரோட என்னோட சேனல்லையும் இதை பத்தி நான் பேசியிருந்தேன். அவர் சொன்ன சில தகவல்கள் நீங்க சொல்லாத தகவலா இருந்துச்சு. உங்க நம்பிக்கைக்கு புறமான எண்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒன்னா இருக்கணும், இதெல்லாம் தூண்டி விடுறாங்க, இதுக்கு ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிறது தான். முக்கியமா பாண்டோராஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாரு, சில மூடி எல்லாம் வந்து ஓபன் பண்ணிட்டீங்கன்னா மூட முடியாது. அதுதான் வந்து சொல்ல மறந்தேன். அந்த இப்ப பாண்டியர்கள் வீழ்ச்சி அடைஞ்சாங்க அந்த காலகட்டத்துல சொல்ல மறந்த ஒரு தகவல். அப்ப வந்து ஆக்சுவலா ஒரு கொடுமையான நோயும் தமிழர்களிடம் பரப்பப்பட்டிருக்கு, புரியுதுங்களா? அதை வந்து முஸ்லீம் படைகளும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ நோய் வந்துட்டு இருக்கு, பரவிட்டு இருக்கு. ஸோ ஏதோ ஒரு பிளேக் நடந்திருக்கு நமக்கு, பெரிய பிளேக்ல நிறைய பேர் இவங்க போர்ல சாகாதவங்க 2 நாள் சும்மா இருந்தாலும் செத்துறாங்க. பிளேக்ல 3 நாள் 4 நாள்லயே சாவு வந்திருக்கு. அப்ப அந்த பிளேக்ல அது வந்து மதுரா விஜயத்திலையும் பதிவாயிருக்கு. ஸோ ஏதோ ஒரு பெரிய உயிர்கொல்லி நோயும் அந்த காலகட்டத்துல தமிழகத்தில் அது ரொம்ப கெட்ட காலமா என்னன்னு தெரியல தமிழர்களுக்கு. ஸோ அது பெரிய அளவுல மதுரை வீக் ஆனதுக்கான மெயின் ரீசன்ஸ்ல அது மாதிரி நிறைய விஷயம் அது ஒரு காரணமா இருக்கு.
மூட முடியாத டப்பா வந்து திறக்காதீங்கப்பா, அமைதி அப்படிங்கிறது தான் இருக்கிறதுல பெரிய செல்வம் ஒரு சமூகத்துக்குன்னு சொன்னீங்க. கடைசியா எனக்கு சுருக்கமா சொல்லுங்க, பேர் சொல்லலாம் வேணாங்க, பட் நம்ம நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள் இதை புரிதல் கொண்டவங்க என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? அவங்க கிட்ட நீங்க இதை பத்தி பேசல. அவங்களுக்கு வந்து அவங்களும் வந்து விசாரிச்சதுல வந்து இதுக்கு பின்னாடி ஏதோ பொலிட்டிக்கல் மனசுல வச்சுட்டு தான் எல்லாரும் பண்றாங்கிறது அப்பட்டமா தெரியுது. பட் நான் தான் சொல்றேன், அரசியல் பண்றவன் அரசியல் தான் பண்ணுவான், அவியலா பண்ணுவான், புரியுதா? அதான் அரசியல் தான் பண்ணுவாங்க. நம்ம அவன் பேச்சை கேட்டு நம்ம போய் சண்டை போட்டு சாவணுமாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்குவோம். சோ அதனால எனக்கு முருகன் முக்கியம், அதே சமயத்துல தமிழர்களுடைய ஒற்றுமையும் முக்கியம். அப்ப முருகனுக்கும் அங்க பிரச்சனை ஆயிடக்கூடாது, திருப்பரங்குன்றத்துடைய புனிதமும் அங்க கெட்டுவிடக்கூடாது, அந்த முருகனுடைய வழிபாட்டு முறையிலையும் எந்த சிக்கலும் வந்துவிடக்கூடாது. அதே நேரத்துல அங்க வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு அரசியலும் கட்டமைக்கப்பட்டு விடக்கூடாது. அங்க நடக்கிற பிரச்சனையே வந்து இஸ்லாமிய தமிழர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய சைவ தமிழர்களுக்கும் தான் இந்த பிரச்சனையை தூண்டிவிடப்படுது. சோ தமிழனையும் தான் மோத விட்டு வேடிக்கை பார்க்கிற கூட்டமாக இது இருக்குது. தயவு செஞ்சு அதை செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். சமத்துவம் தான் நமக்கு தேவையானது, சகோதரத்துவம் தான் ரொம்ப முக்கியமானது. இவனை நான் வெறுப்பேத்துறேன், அவனை நான் வெறுப்பேன், உடனே கவனிங்க, இவங்களை வெறுப்பேத்தருக்கு இவங்க போய் அங்க போய் அங்க இது சாப்பிடுவாங்களா, ஃபர்ஸ்ட் இவங்க போயிட்டு நான்வெஜ் சாப்பிடுவாங்களாம், அவங்க வெறுப்பேத்தருக்கு இவங்க போய் பன்னிக்கறி சாப்பிடுவாங்க. நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு தான் இவங்க நோக்கம், புரியுதா? ஏத்தி விடணும், ஏதாவது ஒண்ணு பண்ணி சண்டையை மூட்டி விடணும். முஸ்லிம்ஸை ஒன்னா கோபப்படுத்தணும், இல்ல இவனை கோபப்படுத்தணும், எவனாவது ஒருத்தன் கோபத்துல ஏதாவது ஒன்று பண்ணுவான்ல, அதை வச்சுட்டு அரசியல் பண்ணணும். தயவு செஞ்சு இந்த அரசியலுக்கு பலியாகி விடாதீர்கள். இதுலதான் என்னால சொல்ல முடியும், சொல்லிட்டேன். புரிந்து கொள்ளுங்க, நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. சண்டை போடாத கூடாதுன்னு இது உடனே வந்துட்டு மதத்தை காப்பாற்ற மாட்டேங்கிறான், மதம் முக்கியம்டா, அதை எப்படி காப்பாற்றணும்னா அது அப்படிதான் காப்பாற்றணும். இப்படி போயிட்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டு காப்பாற்றணும்னு நினைச்சுன்னா அது முட்டாள்தனம். அது யாருக்கு? ரெண்டு மதத்துக்குமே நான் சொல்றேன், சண்டை போட்டுலாம் ஒரு மதத்தை காப்பாற்ற முடியாது, அது அழிஞ்சு போயிடும் அந்த மதம். அப்படி காப்பாற்ற நினைச்சா அந்த மதத்தை மேன்மையோடு மக்கள்கிட்ட புரிதல் ஏற்படுத்தி தான் நீங்க ஒரு மதத்தை வளர்க்கணும். முருகனோட வழிபாட்டை நீங்க இளைய தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னா அந்த புரிதலோடையே நீங்க கடத்துங்களே ஒழிய இந்த மாதிரி இந்த உணர்வை சொரிஞ்சு விட்டு சண்டை போட்டு பண்ணணும்னா அது நடக்காது. இதான் நான் சொல்றேன். சரி, ஓகே. சோ ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய எல்லா தரப்பினரும் இருக்காங்க. அது திருப்பரங்குன்றம் தான், அதுக்கு பேர் மாத்துற போக்கெல்லாம் வந்து ரொம்ப தப்பான போக்கு, அதை செய்யாதீங்க. ஓகே, யூ மேட் யுவர் செல்ஃப் கிளியர். அதான் நான் பாசிட்டிவா என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லா தரப்பினரும் இருக்காங்க. ஸோ 3 லட்சம் பேரா வந்து ஆயிருக்காங்க. நேரத்துல வந்து நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மிக்க நன்றி. ஒரு 2 வீடியோல கேட்டதுனால அந்த 3 லட்சம் மாத்தி விட்டீங்க. சீக்கிரமா 1 மில்லியனா வந்து மாத்தி விட்டுருங்க அப்படின்னு நம்பலாம். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு விஷயம் பேசணும்னு கேட்கறதுனா வந்து அதை வந்து நல்ல ஒரு மனசோட கேட்கணும். தூண்டி விட்டுற மாதிரி உனக்கு இதை பேச தைரியம் இருக்கா, அதை பேச தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. தைரியம் இல்ல, உண்மையான மனசு இருந்தா போதும். அதான் நீங்க ஒரு பெரிய காணொலி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.